பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பிரியமானவர்களே, நாம் இந்த 7 நாட்களும் பிரத்யேகமாக உபவாசித்து ஜெபிக்கும்படியாக கர்த்தர் நம்மை அழைத்து வந்திருக்கிறார். நீங்களும் நானும் கர்த்தருடைய திட்டத்தை நிறைவேற்றும்படியாக நாம் ஒன்றாக இணைந்திருக்கிறோம். ஜெபிக்கிற பிள்ளைகள் நாம் பிரத்யேகமாக இந்த 7 நாட்களில் நீங்கள் உபவாசித்து தேவ சமூகத்தில் தேவன் உங்களுக்கு வெளிப்படுத்துகிறபடி நீங்கள் ஜெபிக்க உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். பிரத்யேகமாக 7 நாட்களுக்கும் 7 விதமான தலைப்புகளிலே இங்கே ஜெபிக்கிறவர்கள் ஜெபத்தை நடத்துவார்கள், கர்த்தருடைய வார்த்தையை கொடுப்பார்கள், ஆராதனை செய்வார்கள். ஆகவே நீங்கள் ஜெபிக்கிற பிள்ளைகள் தேவனுடைய சமூகத்தில் நீங்கள் இருக்கிற இடங்களில் நீங்கள் பிரத்யேகமாக மற்ற நாட்களை காட்டிலும் இந்த நாட்களில் பிரத்யேகமாக நேரங்களை ஒதுக்கி ஜெபிக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த மிஷன் இந்தியா இயக்கத்தை கர்த்தர் இப்படி அவருடைய ராஜ்ய பணிக்கென்று பயன்படுத்தி வருகிறார். இன்னும் அதிகமாய் செயல்பட வேண்டும் என்று சொல்லி வாஞ்சிக்கிறோம். ஒரு மாபெரும் எழுப்புதலை காண வேண்டும் என்கிற ஒரு வேகத்தோடு கர்த்தருடைய சமூகத்தில் பணியாற்றி கொண்டிருக்கிறோம். நீங்களும் எங்களோடு கூட சேர்ந்து ஜெபிக்கும் பொழுது அது ஊக்கமான அந்த ஜெபம் பலனுள்ளதாக அமையும். கர்த்தர் நம் ஜெபத்தை ஆசீர்வதித்து நம்மை பெருகச் செய்வார், வழி நடத்துவார், தேசத்தில் விடுதலை தருவார், ஜனங்களுக்குள்ள ஒரு பெரிய எழுப்புதலை தந்து ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ஜெபிக்கலாமா கர்த்தருடைய சமூகத்தில்? அப்படி நீங்கள் காத்திருந்து ஜெபிப்பீர்களா? நீங்கள் ஜெபிக்கிறது மாத்திரமல்ல, உங்களுடைய நண்பர்களையும் இந்த நாட்களில் நீங்கள் பிரத்யேகமாக அவர்களை உற்சாகப்படுத்துங்கள். அவர்களும் உங்களோடு கூட சேர்ந்து ஜெபிக்க கர்த்தர் பலன் தருவாராக, உதவி செய்வாராக. ஆண்டவருடைய நாமம் இதன் மூலமாக மகிமைப்படட்டும். அல்லேலூயா. ஜீசஸ் 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 ஹல்லேலூயா. நாம் தொடர்ந்து ஆராதித்து கொண்டிருக்கிறோம், தொடர்ந்து நாம் ஜெபித்து கொண்டிருக்கிறோம். கர்த்தர் பெரும் அசைவை ஹல்லேலூயா அவர் உண்டு பண்ணுவதற்காக இறங்கி இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் சேனைகளின் கர்த்தர். அவர் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிறவராயிருந்தும் நம் மத்தியிலே நம்முள்ள ஹல்லேலூயா அவர் உலாவுகிறவராயிருக்கிறார். கொஞ்ச நேரம் அப்படியே ஆராதிக்கலாமா? அவருடைய ஆளுமையை நம்ம உயர்த்தலாமா? அவருடைய ஆளுகையை நம்ம உயர்த்தலாமா? ஹிஸ் கவர்னன்ஸ், ஹிஸ் அத்தாரிட்டி, அவருடைய அந்த அது பிரஸ்தாபங்கள். ஹல்லேலூயா. அவர் எல்லாவற்றிலும் சிறந்தவர். அவர் சேரக்கூடாத ஒளியில் இருக்கிறவர். மனுஷர்கள் அந்த ஒளியை காணும்படியாய் அவர் இறங்கி வந்தாராம். ஹல்லேலூயா. சேரக்கூடாத ஒளி தனில் வாசம் செய்யும் எங்கள் சேனைகளின் கர்த்தரே. சேராபீன்கள் போற்றி புகழ்ந்திடும் எங்கள் சேனைகளின் கர்த்தரே. சேர்ந்து பாடலாமா? சேரக்கூடாத ஒளிதனில் வாசம் செய்யும் எங்கள் சேனைகளின் கர்த்தரே. சேராபீன்கள் போற்றி புகழ்ந்திடும் எங்கள் சேனைகளின் கர்த்தரே. கைகளை உயர்த்தி சேனைகளின் கர்த்தரே, சேனைகளின் கர்த்தரே. ஜீசஸ் சேனைகளின் கர்த்தரே. பிரசன்னத்திற்காக நன்றி. சகலத்தையும் செய்து முடிக்கும் பர்வதங்களை மெழுகு போல் செய்கிறவரே. சேனைகளின் கர்த்தரே, நீ சேனைகளின் கர்த்தரே. சேனைகளின் கர்த்தரே, நீ சேனைகளின் கர்த்தரே. நீர் பரிசுத்தர் பரிசுத்தரே, நீர் பரிசுத்தர் பரிசுத்தரே. பரிசுத்தர், நீர் பரிசுத்தர் பரிசுத்தரே. கண்கள் மூடி அப்பா பார்த்து நீர் பரிசுத்தர் பரிசுத்தரே. உங்க வல்லமையை நினைச்சு பாடுறோம்ப்பா. நீர் பரிசுத்தப்பா, நீர் உங்களுடைய ஆளுகையை நினைத்து நாங்கள் பாடுகிறோம். தேசங்களுக்கு மேலாக ஆளுகை செய்கிறவர், பிரபஞ்சங்களை ஆளுகிறவர், உலகங்களை ஆளுகிறவர், வானங்களை அளந்து
பூமியை மழைக்காலால் நிறுத்து. ஓமால் கிளே ஆப்ரேடே சென்டெனமோ. தகப்பன் விரும்பினபடி எல்லாம் பரலோகத்திலும் சித்தம் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படும்படியாய் மிகப்பெரிய காரியங்களை செய்து கொண்டிருக்கிறவர் நீ. சேனைகளின் கர்த்தர், லார்ட் ஆஃப் ஹோஸ்ட். உயர்த்துகிறோம். மிகவும் பெரியவரப்பா. நீ நினைத்து செய்ய முடியாத காரியம் இந்த உலகத்தில் ஒன்று உண்டோ? இல்லவே இல்லை. நாங்கள் ஜபிக்கிறதற்கெல்லாம் ஆம் என்றும் ஆமேன் என்றும் தேவன் விரும்பணும் பண்ணுமா? ஓ, நாங்கள் ஜபிக்கிறதெல்லாம் நீ கேட்டுக்கொண்டிருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். ஓ, அதில் நம்முடைய சித்தமானதை எல்லாம் நிறைவேற்றி நான் மகிமைப்படும்படியாய் எங்களை உயர்த்துகிறதற்காக ஸ்தோத்திரம். நாங்கள் சாட்சியாக இருப்ப போகிறதுக்காக ஸ்தோத்திரம். நல்லவர். என்னப்பா நாங்கள் செலுத்துவோம்? நன்றி செலுத்துவதை தவிர நான் மகிழ்ப்பட்டு கொண்டே இருக்கட்டும். எல்லாம் தாழ்த்துக்கிறோம். மேசுமே ஜெபிக்கிறோம். ஜெயலலிதா தேவைப்படுங்க. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆயத்தமாக இருக்கிறீங்க? கர்த்தர் நல்லவர். அவர் செயல்களில் மகத்துவம் உள்ளவர். வசனம் எப்படியாக சொல்கிறது? அவருடைய வல்லமை உள்ள கிரியைகளுக்காக அவரை துதியுங்கள். சங்கீதம் 152. மாட்சிமை பொருந்திய அவருடைய மகத்துவத்திற்காக அவரை துதியுங்கள். உங்களுக்கு நல்லது செஞ்சால் துதிங்க. எரிகாவை போல தான் எடுத்துதீங்க. இப்படிலாம் நிறைய கேள்விப்படுறீங்க. அவருக்காக அவரை என்னைக்காவது துதிச்சிருக்கீங்களா? துதிச்சு பாருங்கள். அவர் லெவலில் அற்புதங்கள் நடக்கும். ஹல்லேலூயா. உங்களை கொண்டு நடக்கும். ஆமேன், ஆமேன், ஆமேன். அவர் செய்கிறது கிரகிக்க முடியாததாக இருக்கும். ஆயத்தமாக இருக்கிறீர்களா? நம்ம எல்லாரும் சேர்ந்து துதிக்க போகிறோம். நம்ம தெரிஞ்ச பாட்டு நன்றியால் துதிப்பாடு. நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. ஹல்லேலூயா. அவர் நல்லவர், வல்லவர், போதுமானவர், வார்த்தையில் உண்மை உள்ளவர். அந்த 7 நாட்கள் உபவாச ஜெபத்தில் உங்களோட ஏதாவது பேசிட்டு பாருங்க, அதை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார்கள். நன்றியால் துதிப்பாடு. நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. நீங்க பாடுவீங்களா? நன்றியால் துதிப்பாடு. நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. நல்லவர், நல்லவர், வல்லவர், போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். நல்லவர், வல்லவர், போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். நன்றியால் துதிப்பாடு. நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. நன்றியால், நன்றியால் துதிப்பாடு. சேர்ந்தே பாடுவோம். எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் இயேசு உந்தன் முன்னே செல்கிறார். எரிகோ மதிலும் என்னங்க நம்மளுக்கு நிச்சயம்? அவர் நம்மோடு இருக்கிறார். கலங்கிடாதே, திகைத்திடாதே, புதினால் இடிந்து விழும். கலங்கிடாதே. உள்ளவரை நாம் துதித்துக் கொண்டிருக்கிறோம். துதிக்க துதிக்க இவைகள் இடிந்து விழுகிறது. நன்றியால் துதிப்பாடு. நம் இயேசுவை உள்ளத்தால் என்று பாடு. நன்றியால் துதிப்பாடு. நம் இயேசுவை நாவாலே என்று பாடு. செங்கடல் நம்மை சூழ்ந்து கொண்டாலும் கொஞ்சமும் பயம் வேண்டாம். செங்கடல் நம்மை சூழ்ந்து கொண்டாலும் கொஞ்சமும் பயம் வேண்டாம். பாடிடுவோம், பாடிடுவோம், துதித்திடுவோம், பாதைகள் கிடைத்து விடும். பாடிடுவோம், துதித்திடுவோம், பாதைகள் கிடைத்து விடும். சொல்லுமா? பாடிடுவோம். நீங்கள் பாடிக்கொண்டிருக்கும் பொழுது நீங்கள் ஜெபித்த ஜெபத்திற்கான பதில்களுக்குரிய பாதைகள் உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. பாடிடுவோம், துதித்திடுவோம், பாதைகள் கிடைத்து விடும். நன்றியால் துதிப்பாடு. நம் இயேசுவை நாளை என்றும் பாடு. நன்றியால், நன்றியால் துதிப்பாடு. நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. கோலியாத் உங்களை எதிர்த்து வந்து கொண்டிருக்கிறானா? நான் சொல்றேன், இயேசு என்னும் நாமம் உண்டு. நாம் ஜெயித்து முன்னேறுவதற்கு தேவனால் கூடாத காரியம் என்று இந்த உலகத்தில் ஒன்றுமே இல்லையே. நம்ம சொல்லலாமா? என்கிட்ட இருக்கிற ஒரு கூழாங்கல்லாம் இருக்கலாம்,
கர்த்தரனை பழக்குவித்த விதம் வேறவா இருக்கலாம். இதெல்லாம் எனக்கு புதுசா இருக்கு இந்த உலகத்துல. இல்லை 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 இல்லை, இயேசு என்னும் நாமம் ஒன்று. இன்றைய நாம் ஜெயித்திடுவோம். சேர்ந்து பாடலாமா? கோலியாத் நம்மை எதிர்த்து வந்தாலும் கொஞ்சமும் பயம் வந்து இயேசுவாவுடைய பிள்ளைகளுக்குரியதில்லை. கோலியாத் நம்மை எதிர்த்து வந்தாலும் கொஞ்சமும் பயம் வேண்டாம். இயேசுவென்னும் நாமம் ஒன்று, இன்றே ஜெயித்திடுவோம். இயேசுவென்னும் நாமம் உண்டு, இன்றே ஜெயித்திடுவோம். நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை பாலே என்றும் பாடு. உள்ளத்தால் பாடு, நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. நல்லவர் வல்லவர், நல்லவர் வல்லவர், போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். வல்லவர் நல்லவர், போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். நன்றியால் துதிப்பாடு இயேசுவை உள்ளத்தால் என்று பாடு. ஓ ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. கைகளை உயர்த்தி ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. சிறகுகளின் நிழலிலே பாதுகாத்தீரே, இத்தனை நாள் வரை நமக்கு நன்றி சொல்லி. ஆராதனை 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 உமக்கே, ஆராதனை உமக்கே. சொல்லுங்களா? ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. கண்மலையானவரே, கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. இந்த கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. உமக்குப்பானவர் யார்? உமக்குப்பானவர் யார்? உமக்குப்பானவர் யார்? நல்ல கைகளை தட்டி ஓ கர்த்தரை உயர்த்தி, அவருடைய மகத்துவத்தை உயர்த்தி, ஓ அவருடைய வல்லமையுள்ள கிரியைகளை உயர்த்தி. வானத்திலும் பூமியிலும் உமக்குப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்குப்பானவர் யார்? உமக்குப்பானவர் யார்? உமக்குப்பானவர் யார்? உமக்குப்பானவர் யார்? உமக்குப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்குப்பானவர் யார்? கைகளை தட்டி வானத்திலும் பூமியிலும் உயர்த்தி நாம் பாடலாமா? கர்த்தாவே தேவர்களில், கர்த்தாவே தேவர்களில் உமக்குப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்குப்பானவர் யார்? கர்த்தாவே தேவர்களில் உமக்குப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்குப்பானவர் யார்? ஹல்லேலூயா! ஓ கர்த்தர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் செயல்களில் மகத்துவமானவர். ஆமென். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அவர் மகத்துவங்கள் ஓ அவர் ஆராய்ந்து முடியாதவைகள். ஓ நம்ம அவர் உயர்த்தி இன்னும் உமக்குப்பானவர், உமக்குப்பானவர் யார்? உமக்குப்பானவர் யார்? உமக்குப்பானவர் யார்? உமக்குப்பானவர் யார்?
வானத்திலும் ஓ கீழ பூமியிலும் உமக்கு ஒப்பானவர் யார்? ஹல்லேலூயா சொல்லுங்க. ஆமென் ஆமென் ஆமென். அவர் எந்நேரம் நம்மளோட இருக்கலாம். ஆனால் நம்ம ஒன்று மறந்துடக்கூடாது, அவர் உலகை படைத்தவர். ஆமென் ஆமென். அவருடைய மகத்துவத்திற்காக அவரை துதியுங்கள். என்னெல்லாம் பண்ணுறாரு தெரியுமா? எக்கச்சக்கமான பால்வெளி மண்டலங்கள், அவைகளை எல்லாம் எந்தெந்த பாதையில் ஓடணும்னு திட்டமிட்டுட்டு நட்சத்திரத்துக்கு ஒவ்வொன்றும் ஒரு மகிமையும் கொடுத்துட்டு. உங்களுக்கு தெரியுமா உங்கள் டிஸ்ட்ரிக்டில் எத்தனை பேர் இருக்கிறாங்கன்னு? தனித்தனியாக தெரியுமா? ஒவ்வொரு மனிதனுக்கு ஒவ்வொரு கைரகையை கொடுத்து அவனுக்குரிய நோக்கத்தையும் சித்தத்தையும் வைத்து தனக்குள்ளே தன்னில் தான் ஜீவனுடையவராய் என்றும் வாசமாயிருக்கிறார். ஆமேன். அப்பேற்பட்டவரை நாம் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். நீங்கள் நம்ப மாட்டீங்க, அவர் எப்போ உங்களை கழுவி சுத்திகரித்தாரோ அன்றைக்கி நீங்கள் முழுமையாக அவரை போல மாறிவிட்டீங்க. கழுவினார் ரத்தத்தினால், நம்ம சுகம் தந்தார் காயத்தினால். நம்ம இதை இப்போ அறிக்கை பண்ண போகிறோம். நம்மளுக்குள்ளே ஏற்பட்டிருக்கிற மாற்றங்கள். நீங்கள் நல்லா ஜோம்னிட்டீங்க, நிறைய ஜோம்னிட்டீங்க. எனக்கு நம்ம அறிக்கை பண்ண போகிறோம். அறிக்கை பண்ணிவிட்டு திரும்பவும் ஜெபிக்க போகிறோம், ஸ்தோத்திரம் பண்ண போகிறோம், ஜெபிக்க போகிறோம். ஒருவேளை ரொம்ப உறுதியாக நான் பற்றி கொண்டு இருந்தேன் ஏசப்பாவை, ஆனால் வெளியே சூழ்நிலைகள்லாம் தாறுமாறாக இருக்குது. நீங்கள் செக் பண்ண வேண்டியது சூழ்நிலைகள் அல்ல, உங்களுக்குள்ளே உள்ள சமாதானத்தை. உள்ள சமாதானம் இருக்கா? ஆமாம். வெளியே எவ்வளோ சூழ்நிலை இருந்தாலும் வீடு போய் படுத்தோம்னா தூக்கம் வருது. அடுத்து என்ன பண்ணணுன்ற ஒரு சிந்தனை வரும்போது ஓகே இதை செய்யலாம் அப்படின்னு தோணுது. சமாதானமாக இருக்குது. அவர் உள்ளே இருக்கிறார். ஹல்லேலூயா. புதிய பாடல் பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். எத்தனை பேர் ஆயத்தமாக இருக்கிறீங்க? புதிய பாடல் பாடி பாடி அவரை கொண்டாடலாமா? அவர் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர். கூப்பிட்டீங்க, பதில் வந்துச்சு. ஆமேன் ஆமேன் ஆமேன். நம்ம பாடியே ஆகணும் பேர்பட்ட நல்ல தெய்வத்தை. ஓ, கைகளை தட்டி இருக்கிற இடத்துல புதிய பாடல் பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புகழ்ந்து பாடல் பாடல் பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புதிய புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். எடுத்து வச்சுக்கோங்க, சேர்ந்து பாடுங்க. புகழ்ந்து பாடல் பாடி புகழ்ந்து பாடி தான் நம்மளுடைய வேலை. ராஜாவை கொண்டாடுவோம். கழுவினார் ரத்தத்தாலே, கழுவினார் ரத்தத்தாலே, சுகம் தந்தார் காயத்தாலே, கழுவினார் ரத்தத்தாலே, சுகம் தந்தார் காயத்தாலே, சேர்ச்சினார் வசனத்தாலே, தேர்ச்சினார் வசனத்தாலே, தீரம் தந்தார் ஆவி. திராட்டில் விட்டுட்டு போல ஆவியானவரை அனுப்பி திடம் தந்து கொண்டிருக்கிறார். அப்புறம் என்ன? புதிய புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். அவர் எனக்கு செய்ததை பார்த்தால் நான் பாடிக்கொண்டே இருக்க வேண்டும். அவர் யார் என்பதை பார்த்தால் என் வாய் நிற்கவே கூடாது. ராஜாவை கொண்டாடுவோம். உறுதியாய் பற்றிக் கொண்டேன், உறுதியாய் பற்றிக் கொண்டேன். ஓ, உம்மையை நம்பியுள்ளோம். அறிக்கை பண்ணுங்க. அடி உறுதியாய் பற்றிக் கொண்டோ, உம்மை உறுதியாய் நம்பியுள்ளோம். பூரண சமாதானம், ஓ பூரண சமாதானம் இந்த புவிதனில் தருபவர். அங்க போயில இங்கேயே இந்த புவிதனில் தருபவரே. புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புகழ்ந்து பாடல் பாடி பாடி அதிசயமானவரே, அவர்
ஆலோசனை கர்த்தரே. அப்பா பார்த்து அதிசயமானவரே, நீங்க ஆலோசனை கர்த்தரே. வல்லமை உள்ள தேவா, வல்லமை உள்ள தேவா, வரங்களின் மன்னவனே, வரங்களின் மன்னவன், எல்லா வரங்களின் மன்னவனே. புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். தலைவரே உம்மை உயர்த்துகிறேன். எனக்கு தலைவர் நீங்கதான், பாடி தேசத்திற்கு தலைவர் நீங்கதான். ராஜாவை கொண்டாடுவோம். புதிய பாடல், புதிய பாடல் பாடி பாடி தேசங்கள் எல்லாம் பாடும் நாட்கள் வருகிறது. என் தேசம் எல்லாம் பாடும் நாட்கள் வருகிறது. என் சபைக்கு தலைவர் நீர், என் வீட்டிற்கு இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். கூப்பிட்டேன் பதில் வந்தது, என் குறைவெல்லாம் நிறைவானது. கூப்பிட்டேன் பதில் வந்தது, குறைவெல்லாம் நிறைவானது. மகிமையின் ராஜாவர், மகிமையின் ராஜாவர், மகத்துவமானவரே, டாடி மகத்துவமானவரே, இயேசு மகத்துவம், இயேசு மகத்துவமானவரே. கைகளை உயர்த்தி சொல்லுங்க, இயேசு மகத்துவமானவரே. கை உயர்த்தி பாட வல்லவர். பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புதிய பாடல், புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். நிறைய நேரங்களில் ரொம்ப அழுதுட்டே இருக்கிறீங்களா? ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு நீங்க என்னைக்கெல்லாம் நீங்க தூங்க போயிருக்கிறீங்க? யோசிச்சு பாருங்க. அடுத்த நாள் காலையில் அதே மாதிரி இருந்தீங்களா? இல்லை இல்லை இல்லை. கர்த்தர் எல்லாருக்கும் ஒரு மெக்கானிசம் வச்சிருக்கிறாரு. மாலையில் அழுகை என்றால் காலையில கழிப்பு. ஹல்லேலூயா சொல்லுங்க. நீங்க நம்பவே மாட்டீங்க. நீங்க சுத்தி இருக்கிற உங்களுடைய கைகளுக்காக நன்றி சொல்லுங்க. நீங்க தூங்குகிறீங்க பாத்தீங்களா? அந்த தூக்கத்துல கூட ஆண்டவர் ஒரு நன்மையை வைத்திருக்கிறார். ஒவ்வொரு ஆர்கன்ஸ் அது தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறது. எத்தனை பேர் இப்பேற்பட்ட மகத்துவம் உள்ள தேவனை நீங்க நம்பி நம்பி ஒவ்வொரு நாளும் நான் நடத்துறேன்னு சொல்லுவீங்களா? அப்படி எல்லாம் எங்கூட சேர்ந்து பாடுவீங்களா? ஓ மாலையில் அழுகை என்றால் காலையில் அக்களிப்பு. மாலையில் அழுகை என்றால் காலையில் அக்களிப்பு. கோபமோ கோபமோ ஒரு நிமிடம், கோபமோ ஒரு நிமிடம், அவர் கிருபையோ நித்தம் நித்தம். இயேசுவின் கிருபை கிருபையோ நித்தம் நித்தம். துதித்து பாடி 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 இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். பாடிக்கொண்டே இருப்பேன். புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். இயேசு ராஜாவை. புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். கழுவினார் ரத்தத்தாலே, சுகம் தந்த காயத்தாலே, கழுவினார் ரத்தத்தாலே, சுகம் தந்த காயத்தாலே, தேற்றினார் வசனத்தாலே, தேற்றினார் வசனத்தாலே, திடம் தந்தார் ஆவியாலே, எனக்கு திடம் தந்தார் ஆவியாலே. புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை
ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. அவர் சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானன். ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. நல்ல கைகளை தட்டி கர்த்தர் நல்லவர் என்று பாடி, தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லையே. நான் சொல்றேங்க, ஆளுகையான கர்த்தர், ஆளுமை நிறைந்த கர்த்தர். நானும் நீங்கள் யாரை ஆராதிச்சுட்டு இருக்கணும் தெரியுமா? ஒரு கவர்னர்கிட்ட போய் ஒன்று சொன்னால் அது ஒரு மாற்றத்தை ஸ்டேட்டில் கொண்டு வரணும், இல்லை பிரதமர்கிட்ட சொன்னால் தேசத்தில் கொண்டு வரணும், இவர்கிட்ட சொன்னால் உலகமே மாறும், உலகமே மாறும். உங்களுக்காக மாற்ற முடியாத சிஸ்டம் இது, அதை மாற்றி கொண்டு இருக்கிறார். உங்களுக்காக நீங்கள் சுழட்ட முடியாத, இல்லை நீங்கள் திருப்பி அமைச்சிட முடியாதுன்னு நினச்சி கொண்டு இருக்கிற விஷயம் அது, அதை திருப்பி அமைத்து கொண்டு இருக்கிறார். உங்களுக்காக அதை சீர் பொருந்த செய்து கொண்டு இருக்கிறார். ஏன் தெரியுமா? ஏன் தெரியுமா? ஒரு அடைக்கலான் குஞ்சு குருவி கூட அது கீழே விழுவதில்லை. அப்பேற்பட்ட தேவன். அவர் உங்களுக்கு ஒரு வார்த்தையை சொல்லிட்டு அந்த வார்த்தையை நிறைவேற்றாம விட்டுருவாருங்க. அப்படி கண்களை மூடி அப்பா பார்த்து அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. பதினாயிரங்களில் சிறந்தவரே, அல்லேலூயா அல்லேலூயா வாக்கு மாறாதவர். வானம் பூமி ஒளிந்து போனாலும் உம் வார்த்தைகள் என்றும் மாறாதே. இல் வாழ்க்கை அழிந்து மறைந்து போம், விசுவாசி என்றென்றும் நிலைப்பான். வானம் பூமி ஒளிந்து போனாலும் அவர் வாக்கு பண்ணார்ல, காணாம போயிட்டு நினைச்சிட்டு இருக்கிறீங்க. தன்னுடைய வார்த்தை அது பிறப்பிக்கப்பட்ட பின்பு அது செயல்படாமல் திரும்பி அவர் பார்த்ததே இல்லை. காரணம் வார்த்தையும் அவர் ஒன்றே. அப்ப நம்ம வேலை என்னது? அல்லேலூயா, அவரை உயர்த்துவதுதான். அல்லேலூயா 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 அல்லேலூயா. அவர் நல்லவர், அவர் வல்லவர். கர்த்தரின் கரத்தின் கிரியைகள் நாங்கள். நீங்க மறந்துடாதீங்க, எல்லா மனிதருக்கும் ஆண்டவர் அவர் தான். எல்லா ஆசீர்வாதத்திற்கும் ஊற்று அவர் தான். நம்முடைய இதயத்தை அவரிடம் கொடுப்போம் ஆண்டால். ஹல்லேலூயா. நான் சொல்றேன், இந்த உலகத்திலே ஆசி பெற்றவர் நீங்களே. நாம் ஜெபித்து கொண்டிருக்கிறபடி தேசத்தில் அநேகர் இந்த வெளிச்சத்துக்குள்ளே வர வேண்டும். எல்லா மனிதருக்கும் அவர் அப்பா தான். ஆனால் அவர் தான் அப்பான்றதை புரிஞ்சுக்கிற தன்மை எல்லாருக்கும் வேணும். அதுக்கு ரத்தத்தினால கழுவப்பட வேண்டும். நம்ம
சேர்ந்து பாடக்கூடாது. எல்லா மனிதர்க்கும் ஆண்டவர் நீரே, எல்லா ஆசீர்வாதத்திற்கும் ஊற்றே, எங்கள் இதயத்தை உம்மிடம் படைக்கின்றோம், எங்குகின்றோம் உம் ஆசி பெறவே. எல்லா மனிதர்க்கும் ஆண்டவர் நீரே, உலகையே படைத்தவர் இவருடைய நம்மளுடைய இதயத்தை கொடுத்து வைத்திருக்கிறோம், அதற்கு நாம் கொடுத்து வைத்தவர்கள். ஹல்லேலூயா. இன்னொரு தடவை படைத்து சொல்லலாமா? ஓ ஹல்லேலூயா, 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 சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானர் நீரே, ஓ எம்மை காப்பவர் நீரே, ஓ எம் ஆவி ஆத்மா சரீரம் உமதே. ஹல்லேலூயா, 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 ஆமென். உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. இயேசுவால் கூடாதது எதுவும் இல்லை, இயேசுவால் கூடாதது எதுவும் இல்லை. அவரால் கூடாத காரியம் என்று இந்த உலகத்திலே எதுவும் இல்லை. You name it, he will clear it. Oh malklaga brede sentamo. உங்க பாதைகளிலே தடைகள் உண்டா? You name it, he will clear it. உங்கள் பாதையே இல்லையா? Oh you name it, he will make it. malklaga brodo. Oh Jesus, உம்மால் கூடாத காரியம் எதுவும் இல்லை. அவர் கரத்தின் கிரியைகளை உயர்த்துவோமா? உன்னால் முடியாத அதிசயம் என்று எதுவும் இல்லை. ஓ கைகளை உயர்த்தி, உம்மால் கூடாத காரியம் எதுவும் இல்லை. உம்மால் முடியாத அதிசயம் என்று எதுவும் இல்லை. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஒரே ஒரு தடவை சொல்ல போறோம். அப்பா, உங்களுடைய கரத்தின் கிரியைகள்லாம் எவ்வளவு மகத்துவமானவைகள் தகப்பனே. நாங்கள் உங்களுடைய கிரியை தான், உலகம் உங்களுடைய கிரியை தான். மரங்கள் நாங்கள் பார்க்கின்ற சகலமும் மிகப்பெரிய மலைகள் உங்களுடைய கிரியை தான். ஹல்லேலூயா. இந்த கரத்தினால ஒரு மண்ணை எடுத்து எங்களை படைச்சிங்களே. உங்களுடைய கிரியைகள் எல்லாம் மகத்துவம், ஆனால் உங்களுடைய கரங்கள் மிகவும் மகத்துவமானது தகப்பனே. ஓ உம்மாலே கூடாத அதிசயம் எதுவும் இல்லை. கூடாது என்ற வார்த்தைக்கு உம்மிடம் அவர் டிக்ஷனரியிலே இல்லையா சார்? உம்மாலே கூடாத அதிசயம் எதுவும் இல்லை. கூடாது என்ற வார்த்தைக்கு உம்மிடம் இடமே இல்லை. உம்மாலே கூடாத அதிசயம் எதுவும் இல்லை. கூடாது என்ற வார்த்தைக்கு உம்மிடம் இடமே இல்லை. அப்பா, உம்மால் கூடாதவைகள் எதுவுமே இல்லை என்று நாங்கள் அறிக்கை எடுக்கிறோம் தகப்பனே. செயல்களில் வல்லவர்,
ஒருவராய் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் செய்து எங்களுக்காக சகலத்தையும் செய்து முடித்தவராய் எழுந்தருளி இருக்கிறவர் தகப்பனே, எங்கள் மத்தியிலே நீர் இருக்கிறதற்காக நன்றி. உயர்த்துகிறோம். நாங்கள் ஜெபிச்சு அது எதுவும் கேட்கப்படாமல் போனதே இல்லை, போகிறதும் இல்லை. ஆனால் உங்கள் சித்தமானால் மட்டும் அது கிரியைகளாக நடப்பிக்கப்படட்டும், உங்கள் சித்தப்படி நடப்பிக்கப்படட்டும்ப்பா. நீங்கள் கேட்டுக்கொண்டே இருக்கிற ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆனால் இந்த 7 நாள் ஜெபத்தில் யாரெல்லாம் என்னென்ன கோரிக்கைகள் வச்சாங்களோ, என்னென்ன ஜெப குறிப்புகள் வச்சாங்களோ, நாங்கள் இன்னும் இப்போ தொடர்ந்து ஜெபிக்க போகிற காரியங்களாக இருக்கட்டும், தேசத்தில் ஒரு ஆசை உண்டு பண்ணட்டும். கைகள் குறுகள் நடி உம்மால் கூடாத காரியம் எதுவும் இல்லை. இயேசு மூலமே ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா. நல்லா ஆராதித்திருக்கிறோம். தொடர்ந்து இதே மனநிலையில் நம்ம இன்னும் அதிகமாய் அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர், அவருடைய கரங்களின் கிரியைகள் மகத்துவமானவைகள் என்று சொல்லி நாம் தொடர்ந்து ஜெபிப்போமா? தொடர்ந்து நாம் ஜெபிப்போம். பிரைஸ் லார்ட். கர்த்தருடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. நாம் ஜெபித்து வருகிறது போல தேசத்திற்காக நாம் ஜெபித்து கொண்டிருக்கிறோம். இப்பொழுதும் கூட தேசத்தின் தலைவர்களுக்காகவும் அதனை தொடர்ந்து தேசத்திற்காகவும் நாம் ஜெபிக்க போகிறோம். என்னோட சேர்ந்து உங்களையும் ஜெபிக்கும்படியாக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். நம்ம இருந்த இடத்துல கண்களை மூடி, நம்ம இருக்கிற இடம் வெவ்வேறாக இருக்கலாம், ஆனால் நம்ம நோக்கி பார்க்கிறது அந்த ஒரே கண்மலையாகிய கிறிஸ்துவை நாம் நோக்கி பார்க்கிறோம். அதனால் இருந்த இடத்துல உங்களுடைய இருதயத்தை ஆண்டவருக்கு நேராய் திருப்பி, அப்பா நாங்கள் எங்கள் தேசத்திற்காக நாங்கள் திறப்பில் நிற்கிறோம் ஆண்டவரே, எங்களுடைய ஜபத்திற்கு நீங்கள் பதில் தாங்க ஆண்டவரேன்னு சொல்லி ஒரு சில ஜப விண்ணப்பங்களுக்காக நாம் பாரத்தோடு நாம் ஜபிக்க போகிறோம். ஆண்டவர் நம்முடைய ஜபத்திற்கு நிச்சயமாய் பதில் தருகிறவராக இருக்கிறார். ஆமென். முதலாவதாக நம் தேசத்தின் தலைவர்களுக்காக நம்ம ஜபிக்க போகிறோம். அவங்களுடைய பலனுக்காக நல்ல ஞானம் ஆண்டவர் அவங்களுக்கு தரணும், நல்ல சுகத்தை தரணும். அவர்கள் எல்லாரும் இயேசுவை அறிய வேண்டும். இதற்காக நம்ம எல்லோரும் அப்படியே இருந்த இடத்துல நம்ம கண்களை மூடி ஜெபிக்கலாம். அப்படி சாலமோன் ஆண்டவர்கிட்ட ஞானத்தை கேட்டு தேசத்தை ஞானமாய் ஆண்டது போல நம் தேச தலைவர்கள் நல்ல ஞானத்தோடு ஆள வேண்டும். நல்ல பலன் சுகம் அவங்களுக்கு கிடைக்கணும். அப்புறமா இயேசுவை அவர்கள் அறிய வேண்டும். இதற்காக அப்படியே எல்லாரும் இருந்த இடத்துல கண்களை மூடி, உங்களால் முழங்கால் படியிட முடிஞ்சால் முழங்கால் படிட்டு ஆண்டவரை நோக்கி பார்த்து, சுவாமி நாங்கள் எங்கள் தேச தலைவர்களுக்காக பாரத்தோடு நிற்கிறோம் அப்பா, பாரத்தோடு உங்கள் பிரசனத்தில் வந்து நிற்கிறோம். எப்படி சாலமோன் இயேசுவே தேசத்தை ஞானமாய் ஆண்டது போல, தேசத்தை ஞானமாய் ஆண்டது போல அப்பா எங்கள் தேச தலைவர்களும் தேசத்தை ஞானமாய் வழி நடத்த வேண்டும் அப்பா, ஞானமாய் வழி நடத்த வேண்டும் ஐயா. ப்ளீஸ் டாடி, ஞானமாய் வழி நடத்த வேண்டும். இந்த திட்டம் இந்த தேசத்திற்கு தேவையா? இது இந்த இடத்துக்கு தேவையா? இது இந்த மக்களுக்கு இது பொருந்துமா? இது தேச மக்களுக்கு இது வந்து கரெக்டாக இருக்குமான்னு சொல்லி இயேசுவே எல்லாத்தையும் அவர்கள் ஞானமாய் செயல்பட, ஞானமாய் இந்த தேசத்தை ஆள நீங்கள் உதவி செய்யுங்கப்பா, நீங்கள் உதவி செய்யுங்கப்பா இயேசுவே. ப்ளீஸ் டாடி. அது மட்டும் இல்லாமல் நல்ல சுகத்தை அவங்களுக்கு நீங்கள் கட்டளையிடுங்கப்பா, நல்ல சுகத்தை நீங்கள் கட்டளையிடுங்கப்பா இயேசுவே. சத்ருவானவன் எங்கள் தேச தலைவர்கள் மேலே இயேசுவே கை வைக்கவே கூடாது சுவாமி, கை வைக்கவே கூடாதப்பா. பொல்லாங்கான சத்ருவை நாங்கள் கடிந்து ஜெபிக்கிறோம், கடிந்து ஜெபிக்கிறோம், கடிந்து ஜெபிக்கிறோம் அப்பா இயேசுவே. நல்ல பலனை கொடுங்க, நல்ல ஆரோக்கியத்தை கொடுங்கப்பா இயேசுவே. நீங்கள் அப்படியா சேப்படுவதற்காக நன்றி இயேசுவே. அது மட்டுமல்லாமல் அப்பா தேச தலைவர்கள் உங்கள் நாமத்தை அறிய வேண்டும் அப்பா, உங்கள் நாமத்தை அறிய வேண்டும் அப்பா. எல்லா தலைவர்களும் இயேசுவே மெய்யான தெய்வம் என்று, இயேசுவே மெய்யான தெய்வம் என்று உங்களுடைய நாமத்தை அறிய, உங்களுடைய நாமத்தை அறிய நீங்கள் உதவி செய்யுங்கப்பா, நீங்கள் உதவி செய்யுங்கப்பா. உங்கள் நாமத்தை அறியணும்ப்பா இயேசுவே, உங்கள் நாமத்தை அறியணும்ப்பா. ப்ளீஸ் டாடி. எல்லா தலைவர்களும் இயேசுவே தெய்வம் என்று, இயேசுவே தெய்வம் என்று, கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்று எல்லா நாவுகளும் முழங்க நீங்கள் உதவி செய்யுங்கப்பா. எப்படி அப்பா எலியா அக்கினியை இறக்கின பொழுது
எல்லா மக்களும் அந்த அக்னியை பார்த்து கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்று முழங்கினது போல எங்கள் தேச தலைவர்கள் கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்று முழங்க இங்கே உதவி செய்யுங்கப்பா, இங்கே உதவி செய்யுங்கப்பா. அப்படியாக நீங்கள் செய்ய போகிறதற்காக உமக்கு நன்றி, நன்றி, நன்றி. ஜபத்தை கேட்டு ஆண்டவர் நமக்கு அப்படியாக செய்ய போகிறதற்காக நம்ம இருந்த இடத்துல கைகளை தட்டி ஆண்டவர் நல்ல மகிமை செலுத்தலாம். உங்க நாமம் மகிமை பெற வேண்டும் கர்த்தாவே, உந்தன் அரசு விரைவில் வர வேண்டும் கர்த்தாவே, உந்தன் நாமம் மகிமை பெற வேண்டும். ஒரு ஆசையா சொல்லுங்க பார்க்கலாம். உந்தன் அரசு விரைவில் வர வேண்டும் கர்த்தா. ஜெபிக்கிறோம், ஜெபிக்கிறோம், நாங்கள் துதிக்கிறோம். ஓ ஜெபிக்கிறோம், நாங்கள் துதிக்கிறோம். ஜெபிக்கிறோம், ஜெபிக்கிறோம், நாங்கள் துதிக்கிறோம். ஜெபிக்கிறோம், நாங்கள் துதிக்கிறோம். ஆமென். அடுத்ததாக நம் தேச தலைவர்களை சுற்றி நல்ல ஆலோசனை தருகிற ஆலோசனை நபர்கள் அவர்களை சுற்றி இருக்கணும். பாருங்களேன், வேதம் இப்படியாக சொல்லுகிறது. நீதிமொழிகள் 11:14 ஆலோசனை இல்லாத இடத்துல ஜனங்கள் இடறி விழுவார்களாம். இப்போது அதான் நம்ம தலைவர்களை சுற்றி நல்ல ஆலோசகர்கள், நல்ல ஆலோசனை கொடுக்குற ஆலோசனை நபர்கள் அவங்கள சுற்றி இருக்கணும். பாருங்களேன், அவங்களுக்கு தெய்வீக ஒரு ஆலோசனை, நல்ல ஒரு ஞானத்தை, தேசத்திற்கு தேவையான ஆலோசனையை கொடுக்கணும். அப்போது ஆலோசனை தருகிறவங்க தவறாக இருந்தால் அந்த திட்டமும் தவறாக இருக்கும். அதை முடிவெடுக்கிற தலைவர்களும் அதை தவறாய் அதை முடிவெடுத்துருவாங்க. அதனால் நல்ல ஆலோசனை தரக்கூடிய நபர்கள் அவங்கள சுற்றி இருக்கணும். இதற்காக நம்ம எல்லோரும் ஜோம் இல்லாமல் அப்படியே கண்களை மூடி இருந்த இடத்துல ஆண்டவரை நோக்கி பார்த்து, ஆண்டவரை நோக்கி பார்த்து, சுவாமி அப்பா நாங்கள் இந்த ஜப குறிப்புக்காக உங்கள் பாதத்தில் வருகிறோம், ஜப குறிப்புக்காக உங்கள் பாதத்தில் வருகிறோம் அப்பா. ஆலோசனை இல்லாத இடத்துல அப்பா மக்கள் இடறி விழுவாங்கப்பா, மக்கள் இடறி விழுந்துருவாங்க சுவாமி. அதனால் எங்கள் தேச தலைவர்களை சுற்றி நல்ல ஆலோசகர்கள், நல்ல ஆலோசனை தரக்கூடிய அப்பா மக்கள் அவர்களை சுற்றி இருக்க நீங்கள் உதவி செய்யுங்க ஏசப்பா, நீங்கள் உதவி செய்யுங்க ஏசப்பா. எல்லா துறையிலையும் அப்பா, எல்லா பகுதியிலையும் அவங்களுக்கு நல்ல ஒரு ஆலோசனை கிடைத்து, நல்ல ஒரு ஆலோசனை கிடைத்து, நல்ல ஒரு ஆலோசனை கிடைத்து அப்பா தேசத்தை நேர்த்தியாக அழகாக வழிநடத்தி கொண்டு போக, நல்லா அவங்க இயேசுவே தேசத்தை அழகாக அவங்க வழிநடத்திட்டு போக நீங்கள் உதவி செய்யுங்க ஏசப்பா, நீங்கள் உதவி செய்யுங்க ஏசப்பா. இயேசுவே ஆலோசனை தரக்கூடிய நபர்களுக்கு என்னென்ன ஆலோசனை தரணுமோ அதை நீங்கள் நினைப்பூட்டுங்க சுவாமி, நீங்கள் நினைப்பூட்டுங்க சுவாமி. அந்த ஆலோசனை எல்லாம் தேவத்திற்கு பயந்து இருக்கணும்ப்பா, தேசத்திற்கு நன்மையை கொண்டு வரணுமப்பா. அப்படியாப்பட்ட ஆலோசனையை நீங்கள் கொடுங்க சுவாமி. நல்ல ஆவியில் நிரம்பி, நல்ல ஆவியில் நிரம்பி நம்ம கேட்கலாமா, நம்ம கேட்கலாமா? ஓ இடரல் இனி எங்கள் தேசத்தில் இருக்கக்கூடாது சுவாமி, இடரல் இனி எங்கள் தேசத்தில் இருக்கக்கூடாது சுவாமி. நல்ல ஆலோசனை தரக்கூடிய நபர்களை நீங்கள் எழுப்புங்க சுவாமி, எழுப்புங்க சுவாமி, எழுப்புங்க சுவாமி. எப்படி அப்பா அன்னைக்கு யோசேப்பை நல்ல ஒரு அப்பா நீங்கள் எழுப்பி இயேசுவே 7 நாள் 7 வருஷம் பஞ்சமாக இருக்க போது, 7 வருஷம் நல்லா செழிப்பாக இருக்க போது, அதனால களஞ்சியங்கள்லாம் சேர்த்து வச்சுக்கோங்கன்னு சொல்லி எப்படி நல்ல ஒரு ஆலோசனை தரக்கூடிய ஒரு நபராக யோசேப்பை எழுப்புனீங்களோ, அதே போல எங்கள் தேசத்தில் அநேக ஆலோசனை தரக்கூடிய நல்ல நபர்களை எங்கள் தேச தலைவர்களை சுற்றி இருக்க நீங்கள் உதவி செய்யுங்கப்பா, நீங்கள் உதவி செய்யுங்கப்பா, நீங்க உதவி செய்யுங்கப்பா. இயேசுவே எப்பெல்லாம் இயேசுவே சுவிசேஷத்திற்கும் அப்பா இயேசுவே உங்களுக்கும் எதிர்பட்டு வரப்ப ஆலோசகர்கள் சொல்லணும், அவங்களை எதிர்த்து போகாதீங்க, அவங்களை எதிர்த்து போகாதீங்க, அவங்க ஜபம் தேசத்துக்கு வேணும், அவங்க முழங்கால் தேசத்துக்கு வேணும்னு சொல்லி இப்படியாப்பட்ட ஆலோசகர்களை அப்பா தேச தலைவர்களை சுற்றி நீங்க அமர்த்துங்கப்பா, நீங்க அமர்த்துங்கப்பா. தன் சுயத்திற்காக இயேசுவே தான் சுயத்தின்படி ஆளாமல் இயேசுவே அவங்க எண்ணத்தின்படி ஆளாமல் அவங்க மனசுல என்ன நினைக்கிறாங்களோ அதை மாத்திரம் செய்யாம நல்ல ஆலோசனை பெற்று நேர்த்தியாக அழகாக அந்த தேசத்தை வழிநடத்திட்டு போக நீங்க உதவி செய்யுங்கப்பா, நீங்க உதவி செய்யுங்கப்பா. தான் என்று அந்த அகங்காரங்களை எடுத்து போட்டு நல்ல ஆலோசனைகளை பெற்றுக்கொண்டு நல்லா தேசத்தை ஆள தலைவர்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே, உதவி செய்யுங்கப்பா. நீங்க அப்படியா செய்ய போறதற்காக நன்றி. தேவ சமாதானம் எங்க தேசத்தின் மேல தங்க போறதற்காக நன்றி. தேவ
ஆளுகை, தேவ ஆளுகை மனிதர்கள்ட்ட இருந்து மட்டும் இல்லையே சுவாமி, நீங்க ஆளுகை செய்யுங்கப்பா, நீங்க ஆளுகை செய்யுங்கப்பா, நீங்க ஆலோசனை தந்து எங்க தேசத்தின் தலைவர்களை நீங்க ஆளுகை செய்யுங்க ஏசப்பா. நீங்க அப்படியா செய்யப்படுவதற்காக நன்றி. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். இந்த ஜெபத்தை கேட்ட ஆண்டவர் நமக்கு ஆமென்றும் ஆமென் என்றும் பதில் தரப்போற கிருபைக்காக எல்லா கைகளை தட்டி ஆண்டவருக்கு நல்ல மகிமை செலுத்தலாம். ஆமென் ஆமென். கடைசியாக நம் தேசத்திற்காக, தேசத்தின் சமாதானத்திற்காகவும் ஒற்றுமைக்காகவும் நம்ம ஜெபிக்க போகிறோம். பாருங்களேன், நம்ம தேசத்தில் கடந்த நாட்கள் பாருங்கள் எவ்வளவோ சமாதான இன்மை தேசத்தில் பார்த்தீங்கன்னா, எங்கே பார்த்தாலும் அழுகையின் போர், ஒரு பக்கம் பார்த்தா போர், ஒரு பக்கம் பார்த்தா விபத்து. பாருங்கள், சமீப காலத்தில் ஒரு விமான விபத்தில் எத்தனையோ அழுகுரல், ஒரு சமாதானம் இல்லாத ஒரு வாழ்க்கை. தம் பிள்ளைய படிப்பதற்காக விமானத்தில் அமைச்சிருப்பாங்க, குடும்பமாக விமானத்தில் போயிருப்பாங்க, எல்லாருமே ஒரு அழிவை பார்த்து ஒரு வெறும் கதறல் சத்தம், போரில் கதறல் சத்தம், எத்தனையோ கதறல் சத்தம், சமாதானம் இல்லாமல் நம்ம தேசம் அப்படியே இருந்ததை நம்ம எல்லாரும் தெரிஞ்சிருப்போம். அந்த தேசத்தின் சமாதானத்திற்காக அப்படியே ஜெபம் இல்லாமா, தேசத்தின் ஒற்றுமைக்காக. பாருங்க எத்தனையோ பிரிவினைகள், நீ அப்படி நீ இப்படி, உயர்ந்தவன் தாழ்ந்தவன், அவன் இப்படி, அவன் பணக்காரன் ஏழை, அப்படி இப்படின்னு சொல்லி நிறையா பிரிவினைகள் நம் தேசத்தில் இருக்கு. நீ படித்தவன், நீ படிக்காதவன், நீ பணம் உள்ளவன், பணம் இல்லாதவன், நான் அந்த தெருவை சேர்ந்தவன், இந்த தெருவை சேர்ந்தவன், நான் அப்படியாப்பட்டவன், இப்படியாப்பட்டவன். பாருங்க வெறும் பிரிவினைகள். இப்படியாப்பட்ட பிரிவினைகளை ஆண்டவர் முறிச்சு தேசத்தில் நல்ல ஒரு சமாதானத்தை ஆண்டவர் தர வேண்டும். அதற்காக அப்படியே கண்களை மூடி எல்லாரும் இதற்காக நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ணலாமா? எல்லாரும் கண்களை மூடி, அப்பா எங்கள் தேசத்தில் ஒரு சமாதானத்தை நீங்கள் அப்பா கட்டளையிடுங்க சுவாமி, நீங்கள் கட்டளையிடுங்கப்பா. சத்ரு வெள்ளம் போல வரப்ப ஆவியானவர் கொடியேற்றி எங்க தேசத்துல ஒரு சமாதானத்தை நீங்க கொடுங்கப்பா, எங்க தேசத்துல ஒரு சமாதானத்தை கொடுங்கப்பா. என்னுடைய சமாதானத்தையே நான் வைத்து போகிறேன்னு சொன்னீங்களே, உங்களுடைய சமாதானம் எங்க தேசத்தின் மேல ஊற்றப்படட்டும் இயேசுவே. தனிப்பட்ட குடும்பத்துல சமாதானம் இல்லாம, ஐயோ என் வாழ்க்கை பிரிந்து போய் கிடக்கே, ஐயோ நான் தோல்வியில இருக்கேனே அப்படின்னு சொல்லி எத்தனையோ பேர் சமாதானம் இல்லாமல் கலங்கி இருக்காங்க. ஆண்டவரே அவர்களுக்கு நீங்க சமாதானத்தை கொடுங்கப்பா, அவங்களுக்கு நீங்க சமாதானத்தை கொடுங்கப்பா இயேசுவே. எங்க தேசம் எத்தனையோ சமாதானம் இல்லாம கலங்கி போயிருக்காங்க. ஆண்டவரே அப்பா நீங்க சமாதானத்தை கொடுங்க, நீங்க சமாதானத்தை கொடுங்க. எத்தனையோ பேர் மதுபானத்தை குடித்து விட்டு அவங்க வீடுகள்ல சமாதானம் இல்லை. எத்தனையோ பேர் பலவிதமான இயேசுவே அடிமைத்தனத்திற்கு அடிமையாகி அவர்களுக்குள்ள ஒரு சமாதானம் இல்லப்பா, அவங்களுக்குள்ள ஒரு சமாதானம் இல்லப்பா இயேசுவே. நாங்கள் திறப்புல நிற்கிறோம், நாங்கள் கண்ணீர் வடிக்கிறோம் அப்பா. எங்க தேசத்துல ஒரு சமாதானத்தை கொடுங்கப்பா. சமாதானத்தை கெடுக்கிற பொல்லாத ஆவிகளை இயேசுவின் நாமத்தினால கடிந்து கொள்கிறோம் இயேசுவே. எத்தனையோ அப்பா போதை பழக்கங்கள் இயேசுவே, அடிமைத்தனமா, இதெல்லாம் இயேசுவே சமாதானத்தை குலைச்சலாக்குது சுவாமி, சமாதானத்தை குலைச்சலாக்குதுப்பா இயேசுவே. சமாதானத்தை குலைச்சலாக்குகிற எல்லா பொல்லாத ஆவிகளை நாங்கள் கடிந்து கொள்கிறோம். நாங்கள் கடிந்து ஜெபம் பண்ணலாமா? ஓ இந்த பூலோகத்தில் எவைகளை கட்டுகிறோம் அது பரலோகத்தில் கட்டப்படும். அதனால நல்ல பொல்லாத ஆவிகளை, சமாதானத்தை கெடுக்கிற பொல்லாத ஆவிகளை நல்ல கட்டி ஜெபம் பண்ணலாமா? ஓ சபராதரப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 
குடும்பங்களுக்குள்ள இயேசுவே சமாதான இன்மையை கொண்டு வருகிற பொல்லாத ஆவிகளை கட்டுகிறோம் கட்டுகிறோம் கட்டுகிறோம். சபைகளுக்குள்ள இயேசுவே பொல்லாத சமாதான இன்மையை கொண்டு வருகிற பொல்லாத ஆவிகளை இயேசுவின் நாமத்தினால நாங்கள் கட்டுகிறோம் கட்டுகிறோம். நீங்க சமாதானத்தை கொடுக்க வந்தீங்கப்பா, நீங்க சமாதானத்தை கொடுக்க வந்தீங்க. நீங்க கலகத்துக்குரிய தேவன் அல்ல, நீ சமாதானத்துக்குரிய தெய்வம், நீ சமாதானத்துக்குரிய தெய்வம் அப்பா. அதனால எங்க தேசத்துல ஒரு சமாதானத்தை நீங்க தரப்போறதற்காக நன்றி 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 அப்பா, நன்றி அப்பா. எத்தனையோ பிரிவினைகள் ஏற்ற தாழ்வு அப்பா, எத்தனையோ இயேசுவே கசப்புகள் பிரிவினைகள் அப்பா
நீங்கட்டும். எல்லா பிரிவினைகளும் ஒற்றுமையாய் சேர்ந்து உங்கள் நாமத்தை அங்கே பறைசாற்ற எங்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்க ஏசப்பா. எங்க சபைகள்லே நிறைய பிரிவினைகள் இருக்கப்பா. நீ அப்படி நீ இப்படி நீ கத்தி ஜோம் பண்ணுறவன், நாங்கள் அமைதியாக இருக்கிறவங்க, இப்படியாப்பட்ட எல்லா பிரிவினைகளும் எங்கள் தேசத்தில் இருந்து போக எங்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து தேசத்தில் இருக்கிற பிரிவினைகளும் ஒன்று சேர, எங்கள் சபைகளில் இருக்கிற பிரிவினைகளும் ஒன்று சேர நீங்கள் உதவி செய்யுங்கப்பா. நீங்கள் அப்படி ஆசைப்படுவதற்காக உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி அப்பா. இந்த ஜபத்தை கேட்டு நீர் அப்படியா எங்களுக்கு நீர் பதில் தர போறதற்காக உமக்கு நன்றி நன்றி. ஆமென். சாத்தான் கோட்டை தகர்த்து வீழ வேண்டுமே, சாபம் நீங்கி சமாதானம் வரணுமே. சாத்தான் கோட்டை தகர்த்து வீழ வேண்டுமே. சொல்லலாமா? சாபம் நீங்கி சமாதானம் வரணுமே. இன்னொரு முறை சாத்தான் கோட்டை தகர்த்து வீழ வேண்டுமே. அப்பா, சாபம் நீங்கி சமாதானம் வரணும். எங்க தேசத்துல சாபம் நீங்கி சமாதானம் வரணுமே. இந்தியா ரட்சகரை அறிய வேண்டுமே. இந்தியா ரட்சகரை அறியவே. பாவ இருள இருக்கிற ஜனங்கள், பிரிவினை இருள இருக்கிற ஜனங்கள், இருளில் உள்ளோர் வெளிச்சத்தையே காண வேண்டுமே. இருளில் உள்ளோர் வெளிச்சத்தையே காண வேண்டுமே. கண்ணீர் சிந்தி கதறி நாங்கள் நிற்கிறோம். கரம் விரித்து உம்மை நோக்கி பார்க்கிறோம். கண்ணீர் சிந்தி கதறி நாங்கள் நிற்கிறோம். எங்க தேசத்திற்காக கரம் விரித்து உம்மை நோக்கி பார்க்கிறோம். இறங்குமையா மனம், இறங்குமையா மனம், இறங்குமையா மனம், இறங்குமையா மனம், இறங்குமையா. எங்க ஜபத்தை கேட்டு எங்க தேசத்துல ஒரு சமாதானம் வருவதற்காக, எல்லா பிரிவினைகளும் ஒற்றுமையாய் மாறுவதற்காக இறங்குமையா மனம், இறங்குமையா மனம், இறங்குமையா. ஆமாப்பா, எங்க எல்லா ஜபத்திற்கும் ஆம் என்றும் ஆமேன் என்றும் பதில் தர போற கிருபைக்காக உமக்கு நன்றி. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசுவின் நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த 7 நாட்கள் சிறப்பு உபவாச ஜெபத்தில் நாம் இப்படி இணைந்து ஜெபிக்கும்படியாக கர்த்தர் நமக்கு பாராட்டின கிருபைக்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். நாம் ஆண்டவரை துதிப்போம். இது அவருடைய கிருபை நாட்கள். இந்த கிருபையின் காலங்களை நாம் பயன்படுத்தி கொண்டு நாம் ஜெபிக்கும் பொழுது நிச்சயமாக ஜெயம் பெறுவோம். ஜெபித்த மனிதர்கள் எங்கும் தோற்று போனதாக சரித்திரத்தில் சொல்லப்படவே இல்லை, எழுதப்படவே இல்லை. எனக்கு அன்பானவர்களே, நாம் ஜெபிக்கும் பொழுது அவன் மிகப்பெரிய வெற்றியை பெற்றுக்கொள்வோம். ஆகவே நீங்கள் தொடர்ச்சியாக ஜெபித்து வருகிறீர்கள். மெய்யாகவே இந்த நாட்களிலே பிரத்யேகமாக இந்த நாளை நீங்கள் உபவாசித்து உபயோகித்து அதை சிறப்பாக பயன்படுத்தி வருகிறதற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன், ஆண்டவரை துதிக்கிறேன். கர்த்தருடைய நாமம் நம் மூலமாக மகிமைப்படுவதாக. நாம் ஜெபிக்கும் பொழுதுதான் நாம் பிரம்மாண்டமான ஒரு பெரிய தேவனுடைய ராஜ்யத்தை இந்த பூமியிலே கட்டி கொண்டிருக்கிறோம் என்பதை மறந்துவிடக்கூடாது. நாம் ஜெபிக்கும் பொழுதுதான் கர்த்தருடைய காரியங்களை இந்த பூமியில நிறைவேற்றுவதற்கு, அவருடைய திட்டத்தை இந்த பூமியில நிறைவேற்றுவதற்கு தீவிரமாக செயல்படுகிறோம் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. ஆகவே ஜெபம் மிகப்பெரிய காரியங்களை சாதிக்கும். ஜெபத்தினால் நாம் ஜெயம் பெறுகிறோம். ஆண்டவர் நம்மோடு கூட பேசும்படியாக சில காரியங்களை இன்றைக்கு வெளிப்படுத்தினபடியினால் நான் உங்களோடு கூட சில காரியங்களை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறேன். கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. நீங்கள் ஜெபத்தோடு கூட காத்திருங்கள். கர்த்தருடைய கரம் நம்மை தொடர்ந்து வழி நடத்தட்டும். பிரியமானவர்களே,
இந்த ஜெபிக்கிற ஜெபம் என்பது இது ஒரு முனை ஜெபம் அல்ல, ஒரு தொடர்பு சாதனத்தின் ஜெபம் அல்ல. ஜெபம் என்பது ஒரு வழியாக நாம் கேட்கும் பொழுது மறு வழியாக அதற்கு பதில் உண்டு என்பதை நீங்கள் மறந்து விடவே கூடாது. நான் பல முறை பல காரியங்களிலே பல கூடுகைகளிலே சொல்லியிருக்கிறேன், ஜெபத்திற்கு 3 விதமான பதில்கள் உண்டாகும் என்று சொல்லியிருக்கிறேன். சில நேரங்களிலே கர்த்தர் நம்முடைய ஜெபத்திற்கு உடனடியாக பதில் கொடுக்கிறவராக இருப்பார். நம்முடைய ஜெபத்திற்கு உடனடியாக அவர் பதில் கொடுத்து நம்மை ஆசீர்வதிப்பார், நம்மை மகிழ்விப்பார். பல காரியங்கள் அப்படி நடக்கும் உடனடியாக என்றால் நாம் புரியாத விதங்களிலே பல நேரங்களிலே அவர் நமக்கு அற்புதங்களை செய்வார். சடிதியான ஆபத்துகளிலே நாம் திடீரென்று அவைகளிலிருந்து தப்பித்து கொள்ள கர்த்தர் உதவி செய்வார். இதற்கு இந்த ஜெபம் உடனடியான பதிலை கொடுக்கிறது என்பதை மறந்துவிடக்கூடாது. ஜெபத்திற்கு இப்படி பல்வேறு விதங்களிலே பல அர்த்தங்களை சொல்ல முடியும். ஆண்டவர் உடனடியாக நாம் அறியாத நேரங்களிலே ஆண்டவர் அற்புதங்களை செய்கிறவர், தம்முடைய பிள்ளைகளை அவர் பாதுகாக்கிறவர் என்பதை மறந்துவிடக்கூடாது. 2வதாக ஜெபம் எப்படி இருக்கும்? மௌனமாக இருக்கும். ஆண்டவர் நமக்கு பதில் கொடுப்பதில் சில கால தாமதங்கள் ஆகலாம். அப்படி என்றால் அவர் அமைதியாக இருக்கிறார் என்றால் ஏற்ற வேளையிலே அதை செய்வார் என்று நாம் பொறுமையோடு காத்திருக்க வேண்டும். அப்படி காத்திருக்கும் பொழுது கர்த்தர் சரியான நேரத்திலே அற்புதங்களை செய்கிறவராக இருக்கிறார். சில வேளைகளிலே சில காரியங்களிலே ஆண்டவர் எந்த காரியத்தையும் சொல்லாமல் இல்லை என்கிற பதிலாகவே இருக்கக்கூடும். பிரியமானவர்களே, சில காரியங்கள் நாம் நெடுந்தொலைவு வாழ்கின்ற இந்த வாழ்க்கையின் வாழ்வில் சில ஆண்டுகளுக்கு பின்பாக நடக்கின்ற காரியத்தை அவர்தான் அறிந்து வைத்திருக்கிறார். ஆகவே நாம் அறியாமல் கேட்கிற பல காரியங்களுக்கு அவர் உடனடியாக பதில் கொடுப்பதில்லை. சில காரியங்களை உடனடியாக செய்கிறார், சில காரியங்களுக்கு தாமதமாக மௌனமாக அமைதியாக இருந்து அவர் பதில் செய்கிறார். சில காரியங்களுக்கு இல்லை என்கிற பதில் வருகிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே அதை நாம் ஏற்றுக்கொள்ள ஆண்டவரிடத்தில் அந்த மனதை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். நான் கேட்டேன், ஆண்டவர் கொடுக்கவில்லை என்று சொல்லி நாம் ஆண்டவரிடத்தில் கோபித்துக் கொள்ளக்கூடாது. இப்படி பல மனிதர்கள் ஆண்டவரிடத்தில் கோபித்துக் கொள்ளுகிறதை பார்க்கிறோம். நீங்களும் நானும் அப்படி அல்ல. பல ஆண்டுகளாக பல வருடங்களாக நாம் ஜெபித்து கொண்டே இருக்கிறோமே, இந்த தேசத்திலே மாற்றம் இல்லையே, இந்த குடும்பத்திலே ஆசீர்வாதம் இல்லையே, இந்த பிள்ளை மாறவே இல்லையே, என்னுடைய பிள்ளையினுடைய காரியங்களிலே ஒரு பெரிய அற்புதம் நடக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபித்து கொண்டிருக்கிறேனே என்று சொல்லி பல நேரங்களில் நாம் எண்ணிக்கொண்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் ஏற்ற வேளையில் அவைகளை செய்கிறவர், சரியாய் நிறைவேற்றுகிறவர். நம்முடைய விசுவாசம் உள்ள ஜெபம் மிகப்பெரிய ஆசீர்வாதத்தையும் நன்மையும் கொண்டு வரும் என்பதிலே சந்தேகமே கிடையாது. அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம், ஆண்டவரை நாம் ஸ்தோத்தரிப்போம். வேதத்தில் பல்வேறு விதமான ஜெபங்கள் சொல்லப்பட்டிருந்தாலும் நான் சில 3 மிக முக்கியமான ஜெபங்களை உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டு நான் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறேன். ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. தேவாலயத்தில் ஒரு விதவை, மிகவும் அதிக வயது உள்ள ஒரு விதவை, அதிகமாக இரவும் பகலும் அங்கே உட்கார்ந்து ஜெபித்ததை நாம் பார்க்கிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் அங்கே அவள் இரவும் பகலும் ஆலயத்திலே உட்கார்ந்து அவள் ஜெபித்திருக்கின்றாள். அவர் ஒரு விதவை, அவளுக்கு வயது 74க்கு மேற்பட்ட வயதாக இருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனக்கு அன்பானவர்களை, இந்த வயதிலே போய் இவள் ஜெபித்ததினால என்ன நடக்கும் என்று சொல்லி பல வேளைகளிலே எண்ணக்கூடும். ஆனால் ஜெபம் என்பது சிறு பிள்ளைகள் துவங்கி முதிர் வயது வரைக்கும் அது எல்லாரும் கேட்கிற, எல்லாரும் ஆண்டவரிடத்திலே பேசுவதும் ஆண்டவர் அவர்களுக்கு பதில் செய்வதும் அந்த காரியம் தொடர்ச்சியாக நடந்து கொண்டே தான் இருக்க வேண்டும். இந்த வயசில் நான் என்ன செய்ய போகிறேன் பிரதர், இந்த வயசில் எனக்கு என்ன நடக்க போகிறது என்று சொல்லி நீங்கள் எண்ணுவீர்கள் என்றால் அது தவறானது. எனக்கு அன்பானவர்களே, நீங்கள் எழுதி வைத்து ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் அற்புதங்களையும் அதிசயங்களையும் அடையாளங்களையும் தொடர்ந்து செய்வார் என்பதிலே சந்தேகமே கிடையாது. ஆகவே இரவும் பகலும் ஜெபிக்கிறதில் நாம் மிகவும் கவனமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். அதற்கு மார்க்கு 14ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள், ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனம் உள்ளது என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே நாம் விழித்திருந்து ஜெபிக்கிறவர்களாக, இரவும் பகலும் கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருந்து ஜெபிக்கிறவர்களாக நாம் மாற வேண்டும்.
ஒருவேளை இந்த ஜெப நாட்களிலே நீங்கள் ஒருவேளை இந்த பகல் நேரங்களிலே ஜெபிக்க முடியாமல் வேலைகள் இருக்கலாம். ஒருவேளை இந்த சூழ்நிலையை எப்படி செய்வது, நான் பங்கு பெற முடியவில்லை என்று சொல்லி எண்ணுவீர்கள் என்றால், நீங்கள் எப்பொழுதும் தூங்குகிற சில மணி நேர தூக்கத்தில் 1 மணி நேரத்தை நீங்கள் கழித்து, இல்லையென்றால் குறைத்து தூங்கி, நீங்கள் அந்த 1 மணி நேரம் விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு கர்த்தரிடத்தில் அந்த நேரத்தை நீங்கள் தியாகம் செய்து நீங்கள் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் ஒரு மிகப்பெரிய அற்புதங்களையும் நன்மைகளையும் உங்களுடைய வாழ்வில் செய்வார் என்பதில் சந்தேகம் கிடையாது. ஆகவே நீங்கள் அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கையோடு கூட நீங்கள் விழித்திருந்து இரவு நேரங்களில் நீங்கள் ஜெபியுங்கள். பகல் வேலைகளிலே வேலைகள் இருக்கும் என்றால், இல்லையென்றால் அதில் உபவாசிக்க முடியாது, பல தடைகள் இருக்கும், அவைகள் நாம் ஒருமனமாய் ஜெபிக்க முடியாத சூழ்நிலைகள் இருக்கும் என்றால், இரவில் நீங்கள் 1 மணி நேரமாவது குறைந்தது நீங்கள் உபவாசித்து கர்த்தருடைய சமூகத்தில் ஒருவேளை உணவையாவது தவிர்த்து நீங்கள் காத்திருக்க உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் அற்புதங்களை செய்வார். நாம் ஜெபிக்கிற ஜெபம் நம்முடைய குடும்பத்திற்கும் நம்முடைய ஊழியங்களுக்கும் நம்முடைய தேசத்திற்கும் அது ஆசீர்வாதமாக மாறும் என்பதிலே சந்தேகமே கிடையாது. அல்லேலூயா. கர்த்தரை நோக்கி நாம் காத்திருந்து ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் அற்புதம் செய்கிறவர். அல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்தில் அப்படி நாம் ஜெபிக்க வேண்டும். இன்னொரு விதவை எப்படி ஜெபித்தாள் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்கள். லூக்கா 18ஆம் அதிகாரம் முதல் 7 வசனங்களில் அந்த விதவையை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவள் எப்பொழுதும் ஜெபம் பண்ணுகிற ஒரு விதவியாக இருக்கின்றாள். தன்னுடைய காரியத்தில் வெற்றி நடைபெற வேண்டும் என்று சொல்லி, வெற்றி கிட்ட வேண்டும் என்று சொல்லி அவள் போராடி 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 ஜெபித்து கொண்டே இருக்கிறதை பார்க்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, நாம் எப்பொழுதும் ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். எப்பொழுதும் ஜெபிக்க வேண்டும். எல்லா சூழ்நிலைகளிலும் ஜெபிக்க வேண்டும். அவைகள் நன்மையானாலும் சரி, தீமையானாலும் சரி, மரணமானாலும் வரு காரியங்களால் எதுவானாலும் நாம் தேவனோடு பேசுகிற அந்த உறவு நாம் ஒரு நாளும் தள்ளிவிடவே கூடாது. அல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்தில் அப்படி நாம் எப்பொழுதும் ஜெபிக்கிறவர்களாக இருக்கணும். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 16, 17, 18 சொல்லப்படும் பொழுது, இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், எல்லாவற்றிலையும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இடைவிடாமல் நீங்கள் ஜெபிக்க வேண்டும். எப்பொழுதும் நாம் இடைவிடாமல் ஜெபித்து கொண்டே இருக்க வேண்டும். உங்களுடைய தொடர்பு பரலோகத்தில் உள்ள பிதாவினோடு கூட இருக்க வேண்டும் என்பதை நீங்கள் மறந்துவிடவே கூடாது. அல்லேலூயா. ஆம், பரலோகத்தில் இருக்கிற பிதாவினோடு கூட நீங்கள் தொடர்ச்சியாக ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் அற்புதங்களையும் அதிசயங்களையும் தொடர்ந்து உங்களுடைய வாழ்விலை செய்வார் என்பதிலே சந்தேகமில்லை. ஆமென். தேவனாகிய கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். நிச்சயமாக மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை நம் ஒவ்வொருவருக்கும் கொடுப்பார். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசித்து ஆண்டவருடைய சமூகத்தில் ஆமென் நம்பிக்கையோடு இருக்கிறீங்க? நீங்கள் இந்த 7 நாட்கள் பிரத்யேகமாக சில காரியங்களுக்காக நீங்கள் உபவாசித்து நிற்கலாம். கர்த்தர் உங்களுடைய ஜெபங்களை கேட்டு மெய்யாகவே அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்வார் என்பதில் சந்தேகமில்லை. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இன்னொரு காரியத்தில் நான் சொல்லும் பொழுது, இந்த சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபிக்க வேண்டும் என்கிற இந்த காரியத்தில் நீங்கள் கவனமாக நாம் இருக்க வேண்டிய இன்னொரு விஷயம் என்னவென்றால், இந்த விதவை எப்படி அவள் ஜெபிக்கிறாள் என்பதற்கு பல நாள் கணக்காக பல நேரங்களில் ஜெபித்து, பல மணிக்கணக்காக ஜெபித்து, சில வருடக்கணக்காக ஜெபித்து கிடைக்காத அற்புதங்களும் அதிசயங்களும் இந்த உபவாச ஜெப நேரங்களில் நாம் நம்மை வருத்தி கேட்கும் பொழுது கர்த்தர் அற்புதங்களை செய்கிறவராக இருக்கிறார். அவர் நமக்கு நன்மையை உண்டு பண்ணுவார், மிகப்பெரிய ஆசீர்வாதங்களை நமக்கு கொடுப்பார் என்பதில் சந்தேகமில்லை. ப்ரே அன்டில் த பிரேக் த்ரூ ஹேப்பன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ப்ரே அன்டில் த பிரேக் த்ரூ ஹேப்பன்ஸ். அதாவது என்ன சொல்ல வேண்டும்? அற்புதம் நடக்கும் வரைக்கும் நாம் ஜெபித்து கொண்டே இருக்க வேண்டும். அற்புதம் நடக்கும் வரைக்கும் நாம் கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபித்து கொண்டே இருக்கும் பொழுது கர்த்தர் அதிசயம் செய்வார். அல்லேலூயா. எனக்கு அன்பானவர்களே, நாம் நிச்சயமாக அப்படி ஜெபிக்க வேண்டும். இதற்கு உதாரணம் என்னவென்றால், எலியா தீர்க்கதரிசி மழை வரும்படி ஆண்டவருடைய சமூகத்தில் அவன் கருத்தாய் கேட்டான். 7 முறை கேட்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. ஆம் பிரியமானவர்களை, 7 முறை அவன் கேட்கும் பொழுது கர்த்தர் அவனுடைய சத்தத்தை கேட்டு ஒரு உள்ளங்கை மேகத்தை அங்கே எழுப்புகிறதை பார்க்கிறோம். உள்ளங்கை மேகம் அங்கே எழும்புகிறது. பலர் என்ன நினைக்கிறார்கள் என்றால், நான் ஒரு தடவை ஜெபித்தால் போதாதா, ஏன் தொடர்ந்து ஜெபிக்க வேண்டும்?
ஆண்டவர் என்னுடைய தகப்பன் தானே, அவருக்கு காது கேட்காதா? அவர் மாத்திரம் ஏன் அப்படி இருக்க வேண்டும்? அவரிடத்தில் நான் ஏன் என்னுடைய தேவை அவருக்கு தெரியாதா என்று சொல்லி அநேக நேரங்களிலே அப்படி எண்ணுகிறது உண்டு. நாம் சோர்ந்து போகாமல் ஜெபிப்பதற்கு நாம் கவனம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். நாம் ஜெபத்தை விடும் பொழுது நாம் சோர்ந்து போவோம். ஜெபத்தை விட்டுவிடவே கூடாது. ஜெபத்தை நாம் விடும் பொழுது அநேக நேரங்களிலே உலக கவலைகள் வந்து நம்மை தொற்றிக்கொள்ளும். ஜெபத்தை விடும் பொழுது நம்முடைய விசுவாசம் குறைந்து போகும் என்பதை மறந்துவிடக்கூடாது. ஜெபத்தை நாம் விடும் பொழுது தேவ திட்டத்தை விட்டு விலகி நாம் உலக திட்டத்திற்குள்ளாக உலக மனிதர்கள் மூலமாக என்ன செய்ய முடியும் என்று சொல்லி நாம் செய்வதற்கு முயற்சி எடுப்போம். சில நாட்களுக்கு முன்பதாக ஒரு சகோதரி என்னோடு கூட தொடர்பு கொண்டு தொலைபேசியில் ஜெபிக்க கேட்டுக்கொண்டார்கள். அவருடைய குடும்பத்தில் இருந்த குழப்பத்திற்காக அவர்கள் கர்த்தரிடத்தில் விண்ணப்பிக்கும்படியாக என்னிடத்தில் தொலைபேசியில் தொடர்பு கொண்டார்கள். நான் அவர்களிடத்தில் அவருடைய குடும்பத்தின் முழு காரியங்களையும் கேட்டுக்கொண்டு அதன் பின்பாக ஜெபிப்பதற்காக ஆயத்தப்பட்டேன். அப்பொழுது நான் சொன்னேன், நீங்கள் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் எதுவாக இருக்கும் என்றாலும் இப்பொழுது நீங்கள் அவைகளை விட்டுவிட வேண்டும் என்று சொல்லி சொன்னேன். இப்பொழுது அவைகளை நீங்கள் விட்டுவிட்டு மன்னித்து மறந்து நீங்கள் செயல்பட வேண்டும். அப்பொழுது அந்த சகோதரி சொன்னார்கள், எனக்கு விரோதமாக என்னுடைய மாமியார், என்னுடைய கணவர், என்னுடைய கணவரார் குடும்பத்தார் பல்வேறு விதங்களிலே அவர்கள் தீமையான செயல்களை செய்கின்றார்கள். ஆகவே அவர்களுக்கு விரோதமாக மாந்திரிகங்கள் நடைபெற வேண்டும் என்று சொல்லி நான் தீமையான செயலை செய்வதற்கு ஆயத்தப்படுகிறேன் என்று சொல்லி சொன்னார்கள். அப்பொழுது நான் அவர்களிடத்தில் சொன்னேன், அது தவறானது, தேவனுக்கு பிரியமில்லாத காரியம். அதை நீங்கள் விட்டுவிடுங்கள். உங்களுடைய வாழ்வில் நீங்கள் கர்த்தரை சார்ந்து நின்று நீங்கள் இடைவிடாமல் சோர்ந்து போகாமல் நீங்கள் கர்த்தரை நோக்கி ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்து ஒரு மிகப்பெரிய அதிசயத்தை உங்களுக்கு தருவார். உங்களுடைய குடும்ப வாழ்வை ஆசீர்வதிப்பார். அது மாத்திரமல்ல, உங்களுடைய பிள்ளைகள் உங்களுடைய வார்த்தைகளை கேட்டு அவர்கள் உங்களோடு கூட இருப்பார்கள். நீங்கள் அந்த ஆசீர்வாதத்தை காண முடியும் என்று சொல்லி அந்த சகோதரனிடத்தில் பகிர்ந்து கொண்டு நான் ஜெபித்தேன். பிரியமானவர்களே, இன்றைக்கு ஜெபத்திற்கு பதில் கிடைக்கவில்லை என்று சொல்லி எண்ணி அவர்கள் தங்களுடைய சுய சித்தத்திற்கு தங்களை ஒப்பு கொடுத்து கடந்து செல்லுகிற அநேக மனிதர்களை பார்க்கிறோம். அப்படி நாம் இருக்கவே கூடாது. பிரியமானவர்களே, நாம் தேவனுடைய பிள்ளைகள். நாம் தேவனுடைய சித்தத்திற்கு நம்மை ஒப்பு கொடுக்கும் பொழுதுதான், தேவனுடைய சித்தத்திற்கு நம்மை அர்ப்பணிக்கும் பொழுதுதான் நாம் ஜெயத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. தேவனுடைய சித்தத்திற்கு மாறாக நிற்கும் பொழுது நாம் ஜெயத்தை பெற்றுக்கொள்ளவே முடியாது. ஜெபிக்கும் ஒவ்வொரு நேரத்திலும் கர்த்தர் தம்முடைய வார்த்தைகளை கொடுத்து நம்மை பலப்படுத்துகிறவராக இருக்கிறார். பல வேளைகளிலே பாடலின் வழியாக கொடுப்பார். பல வேளைகளிலே நீங்கள் ஜெபிக்கும் பொழுது சில வசனங்களை கர்த்தர் தந்து வாக்குத்தத்தங்களை கொடுத்து இதை நான் உங்களுக்கு நிறைவேற்றுவேன் என்று சொல்லி உங்களுக்கு வாக்கு பண்ணுவார். சில காரியங்கள் தாமதமாக இருக்கலாம். நீங்கள் கவலையே படாதிருங்கள். சோர்ந்து போகாமல் நீங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் தொடர்ந்து நீங்கள் ஜெபித்து கொண்டே இருப்பீர்கள் என்றால், ஆமென், அற்புதங்களை செய்கிறவர் நம்மோடு கூட இருக்கிறார். உள்ளங்கை அளவு மேகம் எழும்பி விட்டது. ஆமென், அற்புதம் செய்கிறவர் அவர். அல்லேலூயா. இந்த தேசத்திற்கு அவர் அற்புதம் செய்கிறவராக இருக்கிறார். அதிசயங்களை செய்கிறவராக இருக்கிறார். நம்முடைய தேவன் நிச்சயமாக பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்தில் அப்படி நாம் மிகவும் கருத்தோடு கூட நாம் ஜெபிக்க வேண்டும். இன்னொரு காரியம் ஜெபிப்பதில் அவன் மிக முக்கியமானது செம்மையானவர்களுடைய ஜெபம் என்று சொல்லி நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. துன்மார்க்கருடைய பலி கர்த்தருக்கு அருவருப்பானது, செம்மையானவர்களின் ஜெபமோ அவருக்கு பிரியம். செம்மையானவர்கள் என்றால் தேவனுக்கு பிரியமானவர்கள், பரிசுத்தமாயிருந்து நீதியை நடப்பிக்கிறவர்கள், தேவனுடைய சாயலை பெற்றுக்கொண்டு தேவனுடைய குணாதிசயங்களோடு கூட இந்த பூமியில வாழ்கிறவர்கள். எத்தனை பேர் நீங்க விசுவாசிக்கிறீங்க, ஆண்டவருடைய பிள்ளையாய் நான் இருக்கிறேன், அவருடைய சாயலாய் இந்த பூமியில வாழ்கிறேன்? அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் வாழ பிரயாசப்படுங்கள். கர்த்தர் அதன் வழியாக உங்களை ஆசீர்வதித்து உங்களை பலப்படுத்துவார். உங்களுடைய எல்லைகளில் நன்மைகளை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார் என்பதில் சந்தேகம் இல்லை. அல்லேலூயா. நீங்கள் ஜெபிக்கும் பொழுது நிச்சயமாக ஜெயம் பெற முடியும். நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாய் ஆமென் பரிசுத்த பலிகளை செலுத்தும் பொழுது கர்த்தர் உங்களுடைய ஜெபங்களை கேட்டு அற்புதங்களையும் அதிசயங்களையும் தொடர்ச்சியாக செய்வார். அல்லேலூயா. செம்மையானவர்களுடைய ஜெபத்தை அவர் கேட்கிற தேவன் என்பதை மறந்துவிடக்கூடாது. நான் பரிசுத்தர் ஆகியால் நீங்கள் எல்லாரும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலையும் நீங்கள் பரிசுத்தராய் இருங்கள் என்று அவர் சொல்லுகிறார்.
உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் நீங்கள் பரிசுத்தராயிருங்கள், நான் பரிசுத்தராய் இருப்பது போல என்று சொல்லுகிறார். நம்முடைய தகப்பன் பரிசுத்தர். நம்முடைய தகப்பன் எல்லாரையும் நேசிக்கிறவர். நம்முடைய தகப்பன் எப்பொழுதும் பிதாவோடு கூட பேசி கொண்டிருக்கிறவர். நம்முடைய தகப்பன் இரவும் பகலும் அவர் வனாந்தரத்தில், அவர் அதிகாலையிலே தனியாக இருட்டோடு எழுந்து அவர் தேவனுடைய சமூகத்தில் எப்பொழுதும் பிதாவினிடத்தில் பேசிக்கொண்டே இருக்கிறவர். ஆம், அவருடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும், அவருடைய சாயலை பெற்று கொண்டிருக்கிற நீங்களும் நானும் அவரை போலவே நாம் ஜெபித்து கொண்டே இருக்க வேண்டும். ஆம், எனக்கு அடிக்கடி எனக்கு நினைவுக்கு வருகிற ஒரு காரியம், என்னை அதிகமாக சிந்திக்க வைத்த ஒரு காரியம். ஆம் பிரியமானவர்களே, இயேசுவோடு கூட வாழ்ந்த சீஷர்கள் 3.5 ஆண்டு காலம் அவர் எப்படி ஜெபித்தார், அவர் எப்படி வாழ்ந்தார் என்பதை அவர்கள் கற்றுக்கொண்டிருந்தார்கள், நன்கு அறிந்திருந்தார்கள். அது மாத்திரமல்ல, சீஷர்களுக்கு அவர்கள் ஜெபிக்க கற்றுக் கொடுத்திருந்தார். அந்த கர்த்தருடைய ஜெபத்தை அவர்கள் அவ்வப்போது அவர்கள் சொல்லிக்கொண்டே வந்ததை பார்க்கிறோம். அங்கிருந்து புறப்பட்டு வந்த தோமா, இயேசுவினுடைய விழாவிலே கையை போட்டு பார்த்தவன், அவருடைய கரங்களிலே அந்த ஆணி பாய்ந்த துளை இருக்கிறதா என்று சொல்லி அந்த அவிசுவாசத்தோடு இருந்தவன் தொட்டு பார்த்த அந்த தோமா நம்முடைய ஆசிய கண்டத்திற்கு, நம்முடைய தமிழகத்திற்கு அவர் புறப்பட்டு வந்ததை நாம் பார்க்கிறோம். ஆமென். கிறிஸ்துவுக்கு பின்பாக 52வது ஆண்டிலே அவர் இந்த இந்தியாவிற்கு வந்து சேர்ந்ததை இந்த சரித்திரம் சொல்லுகிறது. இன்றைக்கும் அவருடைய கல்லறை சென்னை பட்டணத்தில் இருக்கிறதை நாம் அறிகிறோம். எனக்கு அன்பானவர்களே, அவர் இந்த பகுதிக்கு வந்து இங்கே பல்வேறு வேலைகளை செய்து கொண்டு வேலை செய்கிறவர்களுக்கு அவர் அற்புதங்களை வழங்கி கொண்டே இருந்ததை பார்க்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, அப்படி அற்புதங்களை நடப்பிக்கும் பொழுது அவர் என்ன சொல்லி ஜெபித்திருப்பார் என்பதுதான் எனக்கு மிகவும் அதை குறித்து சிந்திக்க வைத்தது. அவர் கற்றுக்கொண்ட ஒரே ஒரு ஜெபம், பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. ஆம், உம்முடைய தகப்பன் உம்முடைய பிள்ளைக்கு நீர் செய்தது போல எங்களுக்கும் செய்யும். இயேசு கிறிஸ்துவுக்கு நீர் செய்தது போல எங்களுக்கும் செய்யும். இதைத்தான் அவர் சொல்லியிருக்கக்கூடும். இன்றைக்கு நாம் பல்வேறு விதமான ஜெபங்களை, பல நீண்ட ஜெபங்களை நாம் செய்வதை பார்க்க முடிகிறது. ஆண்டவர் நம்மை அப்படி உருவாக்கி இருக்கிறார். கண்ணீரோடு, அழுகையோடு, புலம்பலோடு, தேவ சமூகத்தில் ஏக்கத்தோடு, பெருமூச்சோடு நாம் நின்று ஜெபிக்கிறோம். இது எப்படி கர்த்தர் நமக்கு தந்தார் என்றால், அந்த அபிஷேகத்தின் நிறைவு, இந்த அபிஷேகத்தில் நடத்தப்படும் பொழுது ஆவியானவர் நம்மை அப்படி பெருமூச்சோடு ஜெபிக்கும்படி உந்தி தள்ளுகிறார். ஆனால் அந்த நாட்களிலே பாருங்கள், தோமா வந்த பொழுது அவருக்கு இந்த பூமியில் எழுதப்பட்ட எழுத்துக்கள் அறியாதவராயிருந்தார். இங்கு பேசுகின்ற மொழிகள் அவருக்கு தெரியாது. ஆகிலும் விசுவாசத்தோடு கூட அவர் கற்றுக்கொண்டு வந்த அந்த ஜெபத்தை அவர் சொல்லி பல ஜனங்களுக்கு அற்புதத்தை செய்கிறதை பார்க்கிறோம். அந்த அற்புதத்தை நிமித்தமாக பல ஆயிரக்கணக்கான ஜனங்கள் தொடப்படுகின்றார்கள். அவருக்கு விசுவாசமாக இருந்தவர்கள் எல்லாம் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளுகிறதை பார்க்கிறோம். அதில் ஒரு குறுநில மன்னனும் தன்னுடைய மரணத்திலிருந்து அவன் உயிர்ப்பிக்கப்படுகிறதை பார்க்கிறோம். இந்த ஜெபத்தின் விளைவு ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கிறது. அது நிமித்தமாகத்தான் முதல் ஆலயத்தை அவர் கட்டும்படியாக அந்த அரசன் அந்த இடத்தை கொடுக்க, அந்த இடத்திலே அவர் எருசலேமில் பார்த்த அந்த முதல் ஆலயத்தை அவர் கட்டுகிறார். ஒவ்வொரு கற்களை போல கற்களுக்கு மேல் கற்களை அடுக்கி வைத்துக் கொண்டு கர்த்தரை தொழுது கொள்ளும்படி ஜனங்கள் எல்லாரும் ஓரிடத்தில் கூடும்படி இப்படிப்பட்ட விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு அவர் காரியங்களை செய்ய முடிகிறது. கர்த்தருடைய பிள்ளைகள் எப்படியெல்லாம் ஜெபித்திருக்கிறார்கள் பாருங்கள். ஆரம்ப காலம் எப்படி இருக்கிறது, அதன் பின்பாக சொற்றொடர்களிலே ஜெபித்திருக்கிறார்கள். ஜெபிப்பதற்கு அவர்களுக்கு மொழிகள் கிடையாது, மொழிகள் தெரியவில்லை. எழுத்து வடிவங்களிலே மொழிகள் இல்லாததினாலே சில வாக்கியங்களை சில நபர்கள் சொல்ல, அதன் பின்பாட்டாக ஆமேன் என்று சொல்லுகிற அளவிற்கு அப்படித்தான் ஜனங்கள் அந்த ஆதி நாட்களில் இருந்தார்கள். பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட காலங்கள் எல்லாம் இன்றைக்கு மாறி இருக்கிறது. இன்றைக்கு நீங்களும் நானும் எத்தனையோ காரியங்களை அறிந்து கொள்ளுகிறோம். இப்படி பல காரியங்களை படிப்பதற்கு கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். ஆதி தாய் தந்தையர்கள், நம்முடைய முற்பிதாக்கள் எப்படியெல்லாம் அவர்கள் பாடுபட்டிருக்கிறார்கள் பாருங்கள். இந்த சுவிசேஷம் இப்படி வந்து நம்மை அழகுள்ள மனிதர்களாக, நம்மை பொறுப்புள்ள மனிதர்களாக, இன்னும் வருங்கால சந்ததிகளுக்கு நாம் இன்னும் பாக்கியமுள்ள மனிதர்களாக மாறும்படி ஆண்டவர் நம்மை இப்படி ஆசீர்வதித்திருக்கிறார். ஆகவே இந்த உபவாச ஜெபம், இப்படி கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருந்து ஜெபிக்கிற ஜெபம் ஒரு நாள் வீண் போகாது. நம்முடைய ஜெபத்திற்கு வலிமை உண்டு, பலன் உண்டு என்பதை நாம் மறந்துவிடவே கூடாது. ஆகவே pray until the breakthrough happens.
அற்புதம் நடக்கும் வரைக்கும் நாம் ஜெபித்து கொண்டே இருக்க வேண்டும். எலியா தீர்க்கதரிசி எப்படி மழை வரும்படி கருத்தாய் கர்த்தரிடத்தில் கேட்கும் பொழுது கர்த்தர் அதை அழகாய் செய்ததை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, தேவனுடைய சமூகத்திலே நாம் அப்படி செம்மையானவர்களுடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்டு கர்த்தர் பதிலளிக்கிறவராக இருக்கிறார். ஆண்டவரிடத்தில் கேளுங்கள், ஆண்டவரே எனக்கு அந்த ஆண்டவர் நீர் விரும்புகிற அந்த பரிசுத்தம் எனக்கு உண்டாகட்டும், நீர் எதிர்பார்க்கிற அந்த தூய்மை எனக்குள்ளே உண்டாகட்டும். ஆண்டவரே நீர் என்ன விரும்ப வேண்டும் என்று சொல்லி, நான் எப்படி இந்த பூமியில வாழ வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறீரோ அதை என்னுடைய வாழ்க்கையிலும் தாரும் என்று சொல்லி நீங்கள் வாஞ்சித்து கேளுங்கள், விருப்பத்தோடு கேளுங்கள். சிலர் ஆசைப்படுவார்கள் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி, ஆனால் அவர்களால் ஜெபிக்க முடியாது, தூக்கம்தான் வரும். சிலர் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி பல நேரங்களிலே பல குழுவோடு இருப்பார்கள், ஆனால் அவர்களால் ஜெபிக்காமல் பல வீணான கதைகளை தான் பேசிக் கொண்டிருப்பார்கள். ஆனால் ஜெபிக்கிறவர்கள் நீங்கள் பாரத்தோடு ஜெபிக்க வேண்டும். சில சமயங்களிலே சிலர் ஜெபிப்பதை போல நடிப்பார்கள், ஆனால் அவர்களுக்கும் தேவனுக்கும் எந்த தொடர்பு இருக்காது. ஒரு உணர்வு பூர்வமான ஒரு பாரமுள்ள ஒரு ஜெபம் அங்கே இருக்காது. பிரியமானவர்களை, ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்கிறார், நீங்கள் எப்படிப்பட்டவர்களாய் இருக்கிறீர்கள்? இந்த தேசத்திற்கு நீங்கள் ஆசீர்வாதம் உள்ளவர்களாய் கர்த்தர் உங்களை வைத்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, ஆண்டவர் உங்களை தெரிந்து கொண்டு இப்படி இணைத்து இப்படி ஜெபிக்க வைத்திருக்கிறார் என்றால் நீங்கள் மிக முக்கியமானவர்கள், நீங்கள் ஆண்டவருக்கு பிரியமானவர்கள், அவருடைய பரிசுத்த சந்ததியாக கர்த்தர் உங்களை வைத்திருக்கின்றார். நீங்கள் பாரத்தோடு கர்த்தருடைய சமூகத்திலே நீங்கள் நில்லுங்கள். கர்த்தர் உங்களுடைய ஜெபத்தை கேட்பார். உங்களுடைய சத்தத்தை கேட்டு, உங்களுடைய விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்டு உங்களுக்கு மறு உத்தரவு அருளி செய்வார் என்பதில் சந்தேகமே கிடையாது. நீங்கள் ஜெபிக்கிற ஜெபத்திற்கு கர்த்தர் உடனடியாக பதில் செய்வார் என்பதில் சந்தேகமில்லை. ஆகவே நீங்கள் பாரத்தோடு கூட கர்த்தருடைய சமூகத்தில் நீங்கள் நின்று கேளுங்கள். ஆண்டவர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார் என்பதில் சந்தேகமில்லை. எனக்கு அன்பானவர்களே, ரேடியோவை கண்டுபிடித்த அந்த மார்க்கோனி என்கிற அருமையான மனிதர் சிறு வயதிலே அவருடைய தகப்பனார் ஒரு முறை ஜெபித்து கொண்டிருப்பதை அவர் பார்த்து கொண்டிருந்தாராம். ஜெபித்து கொண்டிருப்பதை பார்த்து கொண்டு சிரித்து கொண்டு ஏளனமாய் அவர் தகப்பனாரை தட்டி கூப்பிட்டு கேட்டாராம், நீங்கள் பரமண்டலங்களில் இருக்கும் என்று எங்கள் பிதாவை நோக்கி ஜெபித்தீர்களா என்று சொல்லி கேட்டாராம். அந்த பரமண்டலம் எங்கே இருக்கிறது? அவர் வானத்தை நோக்கி அண்ணாந்து பார்த்து கையை உயர்த்தி சொன்னாராம், அங்கே இருக்கிறது. அப்படி என்றால் அந்த மார்க்கோனி கேலியோடு கிண்டலோடு அவ்வளவு தூரத்தில் இருக்கிற அந்த பரமண்டலம், அந்த வான மண்டலங்களுக்கு மேலாக இருக்கிற அந்த வானத்தில் இருக்கிற கர்த்தர், நீங்க இப்படி சத்தம் இல்லாமல் அமைதியாய் ஜெபிக்கிற ஜெபத்திற்கு எப்படி பதில் கொடுப்பார்? எவ்வளவு சத்தமாய் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி அவர் கேலியோடு கூட பேசி கொண்டிருந்தாராம். பிரியமானவர்களே, நாட்கள் போனது, காலங்கள் போனது. ஆண்டவர் அவரோடு கூட பேச ஆரம்பித்தார். யாரோடு கூட? மார்க்கோனியோடு கூட கர்த்தர் பேசினார். பிரியமானவர்களே, அப்பொழுதுதான் அவர் கண்டுபிடித்தார், அலை வரிசைகளின் மூலமாக ஓர் இடத்தில் பேசுவதை பல ஆயிரக்கணக்கான மைல்களுக்கு அப்பால் இருக்கிற ஜனங்கள் கேட்கும்படியாக அந்த ரேடியோ அலைவரிசை அவர் கண்டுபிடித்தார். அப்பொழுதுதான் அதை புரிந்து கொண்டார். என்ன புரிந்து கொண்டார்? இப்படி தேவன் பரம தகப்பன் நாம் ஜெபிக்கிற ஜெபத்தை கேட்கிறார் என்பதை அறிந்து கொண்டுதான் இப்படி அதை கண்டுபிடிக்க ஆரம்பித்தார் என்று சொல்லி வரலாறு சொல்லுகிறதை நான் பார்க்கிறேன், படித்தேன். எனக்கு அன்பானவர்களே, ஒரு வரலாற்றை அறிந்த தேவன், ஒரு வரலாற்றை உருவாக்கின தேவன், அது மாத்திரமல்ல அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்கிற தேவன், இன்றைக்கும் இப்படி பல்வேறு விதங்களிலே ஆண்டவர் அற்புதங்களை செய்து கொண்டே இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். சாதாரண ஆறறிவுள்ள ஒரு மனிதன் ஒரு ரேடியோவை கண்டுபிடித்து தொலைதூர மக்களுக்கும் அதை கொடுக்க முடியும் என்றால், உங்களையும் என்னையும் படைத்தவர், அண்ட சராசரங்களையும் அழகாக உருவாக்கினவர், எல்லாவற்றையும் பெயரிட்டு அழைத்தவர், எனக்கு அன்பானவர்களே, அவரால் கூடாததா? அவரால் எல்லாம் கூடுமே. அவரால் முடியாதது ஒன்றுமே இல்லை. நீங்கள் ஜெபிக்கும் பொழுது, நாம் பாரத்தோடு நிற்கும் பொழுது, நம் தேவனாகிய கர்த்தர் நமக்கு அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்வார் என்பதிலே சந்தேகமில்லை. எசேக்கியா ராஜாவினுடைய காரியங்களை குறித்து 2 காரியங்களை நான் சொல்லி ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறேன். 2 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே, கர்த்தர் அவனோடு இருந்தார், அவன் போகிற இடம் எங்கும் அவனுக்கு அனுகூலமாயிற்று என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதற்கு காரணம் என்ன தெரியுமா? எசேக்கியா ராஜா என்பதற்கு தேவனாகிய கர்த்தர் என் பலன் என்று சொல்லி அர்த்தம். பிரியமானவர்களே, நாம் யாரை பலனாய் தெரிந்து கொள்ளுகிறோம், யாரை நம்முடைய பலன் என்று சொல்லி கூப்பிடுகிறோம்? இந்த உலகத்திலே
நாம் யாரை அன்பு கூறுகிறோம்? என் பலனாகிய கர்த்தாவே. தாவீதும் அதைத்தான் சொல்லுகிறார், என் தேவனே என் பலனே என்று சொல்லுகிறார். எனக்கு அன்பானவர்களே, தேவனை சார்ந்திருக்கிறவர்களுக்கு எல்லாம் அனுகூலமாக இருக்கும். 2 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் எசேக்கியா ராஜாவுக்கு எப்படி அந்த அனுகூலம் உண்டானது, எப்படி அவருடைய ஜெபத்திற்கு கர்த்தர் பதில் கொடுத்தார் என்றால் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்கள். எசேக்கியா ராஜா மேடைகளை அகற்றி சிலைகளை தகர்த்து விக்கிரக தோப்புகளை வெட்டி போட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 18ஆம் அதிகாரம் 2 ராஜாக்கள் 4ஆம் வசனத்தில் அங்கே அதை குறித்து தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் வெறுக்கிற கொடிய பாவங்கள், கர்த்தர் வெறுக்கிற விபச்சாரங்கள், விக்கிரக ஆராதனைகள், ஆமென், இருதயத்திற்குள்ளே அசுத்தமான சிந்தனைகள் எவைகள் இருந்தாலும் அவைகள் மூலமாக நாம் கர்த்தரை அறிந்து கொள்ள முடியாது, கர்த்தரை தொடர்பு கொள்ள முடியாது. நாம் முழு பூரணர்களாய் தேவனை விரும்பி வாஞ்சித்து, ஆண்டவரே என்னை நடத்தும் என்று சொல்லி நாம் வாஞ்சியோடு கூட கேட்கும் பொழுதுதான் நாம் கர்த்தரை அறிந்து கொள்ள முடியும். யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், என்னை அன்றி உனக்கு வேற தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம் என்று சொல்லி கர்த்தர் தெளிவாக சொல்லியிருக்கிறாரே. அப்படி இருக்கும் பொழுது நாம் பல்வேறு விதங்களிலே, பல்வேறு கோணங்களிலே தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை உள்ளுக்குள்ளாக வைத்துக் கொண்டு கர்த்தர் எனக்கு அற்புதம் செய்ய வேண்டும் என்று சொல்லி காத்திருக்கும் பொழுது கர்த்தர் எப்படி அற்புதம் செய்ய முடியும்? தேவனுடைய பிள்ளைகள், நீங்கள் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவரே என்னை இன்னும் சுத்தப்படுத்தும் ஆண்டவரே. எப்படி எசேக்கியா ராஜா மேடைகளை அகற்றி எல்லா விக்கிரக தோப்புகளையும் சிலைகளை தகர்த்து வெட்டி போட்டது போல தேவனுக்கு பிரியமில்லாத எல்லா காரியங்களையும் நீங்கள் ஆமென் துடைத்தெறிந்து போடுங்கள், ஒன்றுமில்லாமல் ஆக்குங்கள். உங்கள் இருதயங்களை தேவனுக்கேற்ற பலியாக ஒப்புக் கொடுங்கள். கர்த்தர் அற்புதங்களை செய்வார். இந்த பிரத்யேகமான நாளிலே தேவனுடைய சமூகத்தில் நீங்கள் காத்திருக்கும் பொழுது தேவனோடு கூட நீங்கள் சேர்ந்து ஜெபிக்கிறீர்கள். இந்த தேசத்திலே ஒரு மிகப்பெரிய மாற்றம் உண்டாகவும் ஊழியத்தின் மூலமாக ஒரு மிகப்பெரிய வல்லமை உண்டாகி கர்த்தர் ஜனங்களை தொடும்படியாகவும் கர்த்தர் உங்களை பிரத்யேகமாக இந்த நாட்களிலே ஜெபிக்க வைத்திருக்கிறார். உங்கள் பகுதிகளிலே, உங்கள் ஜெப குழுக்களிலே, உங்கள் ஆலயங்களிலே கர்த்தர் உங்களை எரிகின்ற நெருப்பாக, அக்கினியாக, வல்லமையாக பயன்படுத்துவார். நீங்கள் ஆமென் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை அகற்றி போடுங்கள். எல்லா மேடைகளை தகர்த்து போடுங்கள். பலிபீடங்களை சுத்தம் பண்ணுங்கள். தேவனுக்கு ஏற்கும் பலிகளை நீங்கள் செலுத்துங்கள். அதையே கர்த்தர் விரும்புகிறதை நாம் பார்க்கிறோம். எனக்கு பிரியமானவர்களே, ஆண்டவர் ஆமென் விரும்புகிறதை நீங்கள் செய்யும் பொழுது கர்த்தர் நிச்சயமாக உங்களை பெரிய ஆமென் ஆசீர்வதித்து பெரிய காரியங்களை செய்வார். அதே 2 நாளாகவும் 29ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் எசேக்கியா ராஜா செய்ததனுடைய இன்னொரு மிக முக்கியமான காரியம் உண்டு. என்ன செய்தார் பாருங்கள். கர்த்தருடைய வீட்டை குறித்து ஒரு பெரிய பக்தி வைராக்கியம் அவருக்கு உண்டாயிருந்தது. ஆகவே அனுகூலமான வாசல்களை கர்த்தர் எசேக்கியா ராஜாவுக்கு திறக்கிறார். அவருடைய எல்லைகளை, அவருடைய ஆயுசு நாட்களை கூட்டி கொடுக்கிறார். அவர் செய்த காரியம் என்ன பாருங்கள். கர்த்தருடைய ஆலயத்தை அவர் பழுது பார்த்து அவைகளை கட்டுகிறார் என்பதை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் ஆமென் அவருடைய ஆமென் அவர் உங்களுக்குள்ளாக தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறதே. இதை நீங்கள் அசுத்தம் உள்ளதாய் தேவனுக்கு பிரியமில்லாததை எப்படி நீங்கள் அடக்கி வைத்திருக்க முடியும்? 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதே, நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா? நீங்கள் தேவனுடையவர்கள். நீங்கள் தேவனுக்கேற்றவைகளை சிந்திக்காமல் ஏன் மாம்சத்துக்குரியவைகளை சிந்தித்துக் கொண்டிருக்கின்றீர்கள்? இந்த மாம்சம் கொஞ்ச காலம் தான் இருக்கும். இவைகள் மண்ணான மாம்சம், மடிந்து போகின்ற ஒன்று. ஆவிக்கேற்ற பிள்ளைகளாக ஆமென் நீங்கள் எப்பொழுதும் கர்த்தருக்கேற்றவர்களாய் நீங்கள் வாழும்படி அழைக்கப்படுகிறீர்கள். சங்கீதக்காரன் சொல்லும் பொழுது, அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மனுஷர் ஆமென் மரங்களை போல் இருப்பான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஆம், தேவனுடைய பிள்ளைகள் செய்கிறது எல்லாம் எப்பொழுது வாய்க்கும்? தேவனுக்கு பிரியமுள்ளவர்களாய், தேவனுடைய ஆலயத்தை கட்டுகிறவர்களாய், உங்களுடைய இருதயமாகிய ஆலயத்தை நீங்கள் சுத்தத்தோடு வைத்துக் கொள்ளும் பொழுது கர்த்தர் மிகப்பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் அதிசயங்களும் உங்களுடைய வாழ்விலே செய்வார் என்பதிலே சந்தேகமில்லை. நீங்கள் எப்படிப்பட்ட நபர்களாய் இருக்கிறீர்கள்? ஆண்டவர் இந்த நாளிலே உங்களை பார்த்து விசேஷமாய் கேட்கிறார். ஜெபம் அற்புதத்தை செய்யும். விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். ஆம், தேவனுடைய சமூகத்திலே நீங்கள் தூரமோ சமீபமோ எங்கே இருந்தாலும் சரி, நீங்கள் பாரத்தோடு உண்மையோடு நீங்கள் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு அற்புதத்தை செய்வார். நான் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். ஆண்டவர் விரும்புகிற விதமாக
ஆண்டவர் எதிர்பார்க்கிற விதமாக அவர் நீங்கள் வாழும் பொழுது ஆமென், நீங்கள் ஒப்புக் கொடுக்கும் பொழுது கர்த்தர் ஆமென் உங்களை அபிஷேகித்து அந்நிய பாஷைகளிலே ஜெபிக்க வைப்பார். அவர் ஆமென் அவருக்காக நீங்கள் செயல்படுகிறவர்களாக மாறிவிடுவீர்கள். தேசத்தின் பல மூலைகளில் இருக்கிற பல பிரச்சனைகளை ஆண்டவர் உங்களுக்கு சொல்லி அவர் ஜெபிக்க வைத்து அற்புதங்களை தேசங்களில் செய்வார் என்பதில் சந்தேகமில்லை. நம்ம எல்லாரும் சில நிமிடங்கள் ஜெபிக்கலாம், நம்மை அர்ப்பணித்து நம்மை ஒப்புக் கொடுக்கலாம். அல்லேலூயா. கர்த்தருடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்தி ஒப்புக் கொடுப்போம். இடைவிடாமல் ஜெபிக்கும் அந்த பாக்கியத்தை எனக்கு தாரும் ஆண்டவரே. சோர்ந்து போகாமல் நான் எப்பொழுதும் ஆண்டவரே வைராக்கியத்தோடு விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு ஜெபிக்கும் அந்த கிருபை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. இரவும் பகலும் ஜெபிக்கிற அந்த ஜெபத்தை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. ஆண்டவரே, எப்பொழுதும் சோம்பல் உள்ளவனாய் எப்பொழுதும் அஜாக்கிரதையாக இருக்கிற என்னுடைய வாழ்வை மாற்றும் ஆண்டவரே. என்னை பரிசுத்தப்படுத்தும் இந்த 7 நாட்களிலும் ஆண்டவரே உம்முடைய கிருபை என்னை தாங்கி நான் இனி வாழப்போகிற இன்னொரு வாழ்வு ஆண்டவரே ஒரு ஆசீர்வாதமானதாய் ஒரு வித்தியாசமானதாய் எங்களுடைய குடும்பத்திற்கு அது மகிமை சேர்ப்பதாய் எங்களுடைய ஆலயத்திலே ஒரு பெரிய மகிமையை நாங்கள் காண்கிறதாய் அநேக ஜனங்கள் எங்களை பார்த்து ஆண்டவரே என்னை பார்க்கும் பொழுது ஆமென் அந்த விசுவாசத்தின் வல்லமை அவர்கள் காணட்டும் ஆண்டவரே. அந்த வெற்றியின் வாழ்வை அவர்கள் ருசிக்கட்டும் ஆண்டவரே. காரணம் எங்களுடைய வாழ்வு செம்மையாய் மாறட்டும் ஆண்டவரே, தூய்மையானதாய் மாறட்டும். நீர் விரும்புகிற பரிசுத்தம் உண்டாகட்டும் ஆண்டவரே. நீர் எதிர்பார்க்கிற ஆமென் ஆண்டவரே எப்பொழுதும் எங்களுடைய ஆலயம் சுத்தமாய் இருக்கட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, எல்லா விக்கிரக தோப்புகளும் வெட்டி வீழ்த்தப்படட்டும் ஆண்டவரே. உமக்கு பிரியமில்லாத காரியங்கள் ஆமென் உமக்கு ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே நெருங்கி வரவிடாதபடி தடை பண்ணுகிற எல்லா அசுத்தங்களும் விலகி போகட்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன் அப்பா. Thank you Lord. உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. உம்முடைய சமூகத்திலே காத்திருந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீர் அற்புதங்கள் செய்கிறவர் அல்லவா ஆண்டவரே. அவருடைய ஜெப வாழ்வை நீ தட்டி எழுப்புவீராக. இனி அடைக்கப்பட்டதல்லவா ஆண்டவரே, இனி அடைக்கப்பட்ட ஒரு வாழ்வல்ல, எப்பொழுதும் ஆண்டவரே திறக்கப்பட்ட திறவுகோலாய் உம்முடைய சமூகத்தில் வந்து எப்பொழுதும் நிற்கிற ஒரு மனிதனாய் ஆண்டவரே எப்பொழுதும் உடைய பிள்ளையை நீர் அபிஷேகித்து வைப்பீராக. ஆண்டவரே, உடைய தொடர்பு எப்பொழுதும் உம்மோடு கூட இருப்பதாக கர்த்தரை செய்வீராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. பலனற்று கிடந்து ஆண்டவரே அப்பா சோர்ந்து போய் கிடக்கின்ற இருதயங்கள் ஆண்டவரே தூர்த்து போய் கிடக்கின்ற ஜெப நேரங்கள் எல்லாவற்றையும் தட்டி எழுப்புவீராக ஆண்டவரே. தூக்க கலக்கத்தோடு இருக்கிற எல்லா ஆண்டவரே நேரங்களை மாற்றி ஆமென் ஆவியுள்ள ஜெபங்களை ஆண்டவரே உற்சாகமுள்ள ஜெப நேரங்களை உம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுப்பீராக. ஒரு நம்பிக்கையோடு ஜெபிக்கிற ஜெப நேரங்களை கொடுப்பீராக. ஆமென் உடைய ஆவியில ஒரு பக்தி வைராக்கியம் உண்டாவதாக. ஆமென் தேசத்தை குறித்த ஒரு பெரிய ஆமென் ஒரு தெளிவு உண்டாகி ஆண்டவரே உம்முடைய சமூகத்தை குறித்த அறிவு உண்டாகி பாரத்தோடு உம்முடைய சமூகத்தில் ஜெபிக்கிற பிள்ளைகளாய் அவர்களை மாற்றுவீராக ஆண்டவரே. நீர் எப்படி செய்கிறதற்காக உமக்கு நன்றி அப்பா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். எப்படி எலியா என்பவன் ஆண்டவரே எங்களைப் போல பாடுள்ள மனிதனாயிருந்தும் அவன் கருத்தாய் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நீர் அவனுடைய ஜெபத்தை கேட்டு ஆண்டவரே நீர் அற்புதங்களை செய்தீரப்பா. இன்றைக்கும் அப்படி நீ செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பாரத்தோடு ஆமென் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட ஜெப வாழ்வும் ஆண்டவரே இன்னும் அதிகமாகட்டும், இன்னும் பலனுள்ளதாய் மாறட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆதி நாட்களிலே ஆமென் உம்முடைய சமூகத்தில் காத்திருந்து போராடி ஜெபித்த நாட்களை மீண்டும் உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் கொடுப்பீராக ஆண்டவரே. எந்தெந்த ஜெப குழுக்கள் ஆண்டவரே தொய்ந்து போயிருக்கிறதோ, எந்தெந்த ஜெப மனிதர்கள் தொய்ந்து போயிருக்கிறார்களோ அவருடைய தனிப்பட்ட வாழ்விலே ஒரு தெளிவு உண்டாவதாக கர்த்தர் நீர் பலப்படுத்துவீராகப்பா. அவர்களை உயிர்ப்பிப்பீராக. அவருடைய எலும்புகள் உயிருள்ளதாய் மாறட்டும் ஆண்டவரே. அவருடைய ஜெப நேரங்கள் அனல் உள்ளதாய் மாறட்டும். அக்கினியாய் ஆண்டவரே உமக்கென்றவர்கள் எப்பொழுதும் எரிந்து பிரகாசிக்கட்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நன்றியோடுமை துதிக்கிறேன், நன்றியோடுமை ஸ்தோத்திரிக்கிறேன். நீர் அப்படி செய்கிறதற்காக நன்றி. ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடுகிறதற்காக நன்றி. ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதித்து நடத்துகிறதற்காக நன்றி ஆண்டவருடைய சமூகத்தில் மன்றாடுகிற விண்ணப்பிக்கின்ற எல்லாவற்றுக்கும் நீர் பதில் கொடுக்கிற தேவன், ஏற்ற காலத்திலே சரியாய் செய்கிற தேவன். அப்படி நம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் செய்கிறதற்காக நன்றி. கோடா கோடி ஸ்தோத்திரம் அப்பா. எல்லாவற்றையும் நம்முடைய கரத்திலே தருகிறோம். கர்த்தர் நீர் மகிமைப்படுவீராக. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக. எங்கள் ஜெபத்தை கேட்கிறவரே உமக்கு நன்றி. எங்கள் ஜெபத்திற்கு பதில் தருகிறவரே உமக்கு நன்றி.
நன்றி அப்பா. எங்கள் மேய்ப்பர், நீர் சர்வ வல்லவர், சரியா எங்களை நடத்துகிறதற்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உமக்கே கோடாகோடி நன்றி ஆண்டவரே. இந்த வேளையில் உம்முடைய சமூகத்தில் பாரத்தோடு நின்று ஆண்டவர் வேதனையோடு கவலையோடு துக்கத்தோடு நிற்கிற பிள்ளைகளுக்காகவும் நான் ஜெபிக்கிறேன். அவருடைய தனிப்பட்ட வாழ்வில் ஒரு அற்புதம் நடக்கட்டும் அப்பா, ஒரு அதிசயம் உண்டாகட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, இனி வரும் நாட்கள் அவர்களுக்கு தீங்கு அல்ல ஆண்டவரே, நன்மை உண்டாகிறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இனி ஜீவ விருட்சமாக அவர்கள் எப்பொழுதும் கனி தந்து பசுமையும் புஷ்டியுமாய் இருக்க போகிறதற்காக நன்றி கர்த்தர். அப்படி உம்முடைய சமூகத்திலே மன்றாடி கேட்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அப்படி மாற்றுகிறதற்காக நன்றி ஆண்டவரே, கோடா கோடி நன்றி. தனிப்பட்ட வாழ்விலே தங்களுடைய பிள்ளைகளுக்காக போராடி ஜெபிக்கின்ற ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன் அப்பா. ஒவ்வொரு பிள்ளைகள் மேல அந்த அபிஷேகம் எழட்டும் ஆண்டவரே, அந்த ரட்சிப்பின் நிச்சயம் உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் அவர்களுடைய எல்லா பாவங்களையும் ஆண்டவரே அழுக்க கழுவி சுத்திகரித்து புது மனிதனாக மாற்றுகிறதற்காக நன்றி நன்றி அப்பா நன்றி. இனி அவர்களை தீங்கு தொடுவதில்லை. இனி அவர்கள் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளாக, உம்முடைய பிரஜைகளாக, ஆமென், உம்முடைய புத்திரர்களாக அவர்கள் மாறுகிறதற்காக நன்றி நன்றி அப்பா. கோடா கோடி ஸ்தோத்திரம். கர்த்தர் மெய்யாகவே நீர் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்கிறதற்காக நன்றி. ஒவ்வொருவருடைய வாழ்விலையும் ஒவ்வொரு குடும்பங்களிலும் இந்த நன்மைகள் உண்டாகட்டும். இவர்கள் மூலமாக சமுதாயத்திலே சபைகளிலே ஒரு பெரிய எழுப்புதல் உண்டாகட்டும் ஆண்டவரே. ஆவியிலே அவர்கள் வைராக்கியம் உள்ளவர்களாக இன்னும் மிகப்பெரிய காரியங்களை செய்யக்கூடிய பலனை ஒவ்வொருவருக்கு கொடுப்பீராக. நீர் அப்படி செய்கிறதற்காக நன்றி. கோடா கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். எல்லா துதியும் எல்லா கனமும் மகிமையும் உண்டாகட்டும் அப்பா. நீரே பொறுப்பெடுத்துக் கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்திலே தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் ஜெபங்கேளும் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் நம்முடைய ஜெபங்களை கேட்டார். ஆமென். நீங்கள் வைராக்கியம் உள்ளவர்களாக தேவனுடைய சமூகத்தில் பாரத்தோடு ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாக ஆமென் பெரிய அற்புதங்கள் உங்களுடைய வாழ்வில் செய்வார் என்பதில் சந்தேகமில்லை. ஆமென். தொடர்ந்து ஜெபிங்க, ஜெபத்தை விட்டுறாதீங்க. உங்களுடைய ஜெபம்தான் ஒரு பெரிய அற்புதத்தை இந்த பூமியில் செய்யும். உங்களுடைய குடும்ப வாழ்வில், தனிப்பட்ட வாழ்வில் செய்யும். அல்லேலூயா. ஆமென். தேவன் தாமே நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து காத்து நடத்துவாராக. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.